நீ நாட்டுக்காக தான் போராடுறன்னு எனக்கு புரியுது. I'll take this as a case. Don't worry, Abhimanyu. The case is closed. What? Abhi, you have to be alive. நீ உயிரோட இருக்கணும். Abhi. என் பேரு அபிமன்யு. நான் ருத்ரவனம்ன்ற ஒரு சின்ன கிராமத்துக்கு எஸ்ஐயா இருக்கேன். நமக்கு சாவு அறிமுகமாகறப்பதான் வாழ்க்கை முழுக்க ஒரே அடியா நம்ம கண்ணு முன்னாடி வந்து நிக்கும். ஒரு அனாதையா என் வாழ்க்கைய ஆரம்பிச்சேன்னா இன்னைக்கு அண்டர் வேர்ல்டு கூட போராடி இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு காரணம் சின்ன வயசுல இருந்து என்ன துரத்துற அந்த கேள்வி. அந்த கேள்விக்கு பதில் தான் மதர் தெரசா அனாதை இல்லம். இதுதான் எனக்கு வீடு, ஸ்கூல். இவங்க எல்லாரும் என் குடும்பம். லைஃப்ல நம்மள புரிஞ்சுக்கிறவங்க, நம்ம மனசுக்கு பிடிச்சவங்க சில பேர் தான் இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஆளுங்கள்ல நந்துவும் ஒருத்தங்க. அவங்களுக்கு அம்மா அப்பா கிடைச்சிட்டாங்களேன்ற சந்தோஷத்தை விட என்னை விட்டுட்டு போறாங்களேன்ற வருத்தம் தான் அதிகமா இருந்தது. ஆனா ஒவ்வொரு வாரமும் எங்களை பாக்குறதுக்காக அவங்க கண்டிப்பா வருவாங்க. ரிஷிதா, நம்மள பாக்க நந்து வருவாளா? வருவா, நீ கவலைப்படாத. ஹாய் ஹாய். நந்து, உன்னை நல்லா பாத்துக்கறாங்களா? நல்லா பாத்துக்கறாங்க அபி. உனக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லட்டுமா? குட் நியூஸா? ஆமா அபி, நாங்க தனியா இருக்கிறதுனால ரொம்ப டல்லா இருக்கேன். அத பாத்துட்டு அம்மா அப்பா உனக்கு அங்க யாராவது ஃப்ரெண்ட் இருந்தா சொல்லு, அவங்களே இங்க கூட்டிட்டு வந்துடலான்னு சொன்னாங்க. அப்ப நான் உன்னோட பேரை தான் சொன்னேன் அபி. உண்மையாவா? உண்மைதான் அபி. ஹாய் நந்து. என்னோட கண்ணு முன்னாடியே என்னோட நந்து எரிஞ்சுக்கிட்டு இருக்கப்போ காரணம் தெரியாம நரகத்தை அனுபவிச்சேன். ரொம்ப நாளாவே அந்த நினைவு என்னோட நிழல் மாதிரி என்ன பின்தொடர்ந்து வந்துச்சு. ஆன்ட்டி, நந்துவை யார் கொன்னாங்க? கொன்னது யாரோ டெரரிஸ்டாம்பா. அவங்க எங்க இருப்பாங்க? எங்க இருப்பாங்கன்னு எனக்கும் தெரியாதுப்பா. அபி, இப்படி சாப்பிடாமே இருந்தனா எப்படி அபி? அவங்கள பத்தி யாரும் சொல்ல மாட்டாங்க டீச்சர். அவங்க எங்க இருக்காங்க, எப்படி இருப்பாங்கன்னு யாருக்குமே தெரியாது அபி. அது ஒரு பெரிய அண்டர்வேர்ல்டு மாஃபியா. அப்படியா டீச்சர்? வேணும்னா நீயே கேட்டு பாரு. எப்படி டீச்சர்? நீ பெரியவனானதும் போலீஸ் ஆகி நீயே தெரிஞ்சுக்கோ. முதல்ல நீ சாப்பிடு. அப்படின்னா நான் போலீஸ் ஆகுறேன் டீச்சர். அன்னைக்கு முடிவு பண்ண, my target is to become a police. Left, right, about turn. ஃபர்ஸ்ட் ஷாட்லயே அடிச்சலான்னு பாத்தியா? இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஷாட்ல அடிச்ச ஆம்பளையே இல்லடா.
என் பாட்டே சித்தாந்தம் மனதின் ருத்ரமே மரண ஆயுதம் தீயில் பிறந்ததே மகாபாரதம் பட்டாலும் தாய் நம்மை காக்கின்றாள் நீ கொண்ட கஷ்டம் நெஞ்சில் ரணமே ரணமே உன் பிள்ளை நானாவேன் போராடி நான் வெல்வேன் தாய் மண்ணை உன்னை தோளில் தூக்கி செல்வேன் லைஃபிலே சேலஞ்சஸ் வென்றால் போதாது லைஃபையே நீயும் வெற்றி கொள்ளு வானமே பிளே கிரவுண்டு நிற்காமல் ஆடு மின்னல் கண்ணில் கொண்டு மனதின் ருத்ரமே மரண ஆயுதம் தீயில் பிறந்ததே மகாபாரதம் மனதின் ருத்ரமே மரண ஆயுதம் தீயில் பிறந்ததே மகாபாரதம் மனதின் ருத்ரமே மரண ஆயுதம் தீயில் பிறந்ததே மகாபாரதம் May I come in, sir? Yes, come in. Good morning, sir. Morning. Sir, postings confirm ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சது சார். I'm very much interested in working with anti-terrorist squad. சின்ன வயசுல இருந்து அண்டர்வேல்ட பத்தி நிறைய டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன் சார். So please consider my request. இங்க பாரு அபி, உன்னுடைய போஸ்டிங் ஆல்ரெடி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இருந்தாலும் ஸ்டார்டிங்லயே இந்த அண்டர் வேர்ல்டு இந்த டெரரிசம்லாம் என்னையா? முதல்ல ஒரு ஸ்டேஷன்ல எஸ்ஐயா வேலை பாரு, புரிஞ்சுதா? எஸ் சார். உங்களுக்கெல்லாம் முதல் 2 வருஷம் தான் எல்லாமே கேஷுவலா இருக்கும். நாட்கள் போக போக போலீஸ் வேலைனா எவ்வளவு கஷ்டம்னு அப்ப உங்களுக்கு தெரியும். சோ அவசரப்படாம கிவ் யுவர் பெஸ்ட். ஓகே சார். அபி சார், ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலன்னு டிசப்பாயிண்ட் ஆகாத. யூ ஜஸ்ட் நீட் டு கிரியேட் an opportunity with whatever you have. எஸ் சார். குட் லக். நான் வரேன் சார். போயிட்டு வாங்க. புதுசா வந்திருக்கிற எஸ்ஐ நீங்க தானா தம்பி? ஆமாங்க. உங்க பேர் என்னன்னு சொல்றீங்களா? அபிமன்யு. தீர்க்க ஆயுஷ்மான் பவ, நீடூழி வாழ்க. அம்மா, எதுக்கு இந்த ஏற்பாடுலாம்? நாளைக்கு ஆகஸ்ட் 15 சார், கொடி வடக்கம் பண்றதுக்காக தேவையான ஏற்பாடுகளை பண்ணிக்கிட்டு இருக்கோம். எத்தனை மணிக்கு பிளான் பண்ணிருக்கீங்க? காலையில 8 மணிக்கு சார். ஆமாங்க சார். அம்மா, நமக்கு சுதந்திரம் எப்ப கிடைச்சது? 1947 ஆகஸ்ட் 15 சார். டைம் நள்ளிரவு 12 மணிக்கு சார். ஆமா சார். எவ்வளவு பேரு எவ்வளவு கஷ்டப்பட்டு நமக்கு நடுராத்திரி 12 மணிக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தா நம்ம எல்லாரும் ஹாப்பியா தூங்கிட்டு காலையில கஷ்டப்பட்டு எழுதிருச்சு யாருக்கு எப்ப மூடு வருதோ அப்ப 8 மணிக்கோ 9 மணிக்கோ பிளாக் ஹாஸ்டிங் பண்ணுவீங்களா? வர வர இண்டிபெண்டன்ஸ் டே உங்க எல்லாருக்கும் ஹாலிடேவா மாறிடுச்சுல்ல சார்? டென்ஷன் ஆகாம இப்ப என்ன பண்ணணும்னு சொல்லுங்க சார். நான் சொல்ற மாதிரி செய். நாளை காலையில 6 மணிக்கு ருத்ரவனம் போலீஸ் ஸ்டேஷன் பிளாக் ஹாஸ்டிங். மீடியாவை கூப்பிடுங்க சார். ஊர்ல இருக்க பெரிய மனுஷங்கள சீஃப் கெஸ்டா வர சொல்லுங்க. எல்லாரும் ஓகே சார். ஆனா பிரசிடென்ட் மட்டும் வர மாட்டார் சார். ஏன்? அவர் இன்னும் பெரிய மனுஷன் ஆகலையா? அவருக்கு சரக்கு உள்ள இறங்கலன்னா இந்த பக்கமே வர மாட்டார் சார். ஏன்னா பழைய எஸ்ஐயும் பிரசிடென்ட்டும் சேர்ந்து தண்ணி அடிச்சிட்டு கொடி வணக்கம் பண்ணுவாங்க சார்.
சார் இதுல ட்விஸ்ட் என்னன்னா அந்த பிரசிடென்டால தான் இந்த எஸ்ஐயே டிரான்ஸ்ஃபர் ஆனாரு. அந்த பிரசிடென்ட் பையன் அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் சேர்ந்து தனியா இருக்கிற பொண்ணுங்களை கடத்திட்டு வந்து போட்ல வச்சு கெடுத்துருவானுங்க சார். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அப்படி நடந்த சம்பவத்துல ஒரு பொண்ணு பாவம் தண்ணியில குதிச்சிட்டா சார். யாரோ அந்த பக்கம் மீன் பிடிக்க வரும்போது அந்த பொண்ணை காப்பாத்திருக்காங்க சார். மறுநாள் புகார் கொடுக்க வந்தாங்க சார். பிரசிடென்ட்டும் அவர் பையனும் வந்ததால எஸ்ஐ அந்த பொண்ணோட கேஸ கூட எடுக்கல சார். பாவம் அவங்க அப்பா அழுதுகிட்டே வீட்டுக்கு போயிட்டார் சார். இவ்வளவு பண்ணதுக்கு அப்புறமும் அந்த பிரசிடென்ட் எஸ்ஐ என்ன பண்ணார் தெரியுமா சார்? யாரு உன் பண்டாட்டியா? இல்ல சார், என் புருஷன் தண்ணியில அது காட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டான் சார். நல்லா கொடுத்தா ஸ்ட்ரோக்கு. டேய் வண்டி எடுங்கடா போலாம். சார் என்ன சார் இது, நீங்க ஏதாவது உதவி பண்ணுவீங்கன்னு பார்த்தா. யோ இப்ப நீ செல்லா காசியா? உனக்கு என்ன வேல்யூ இருக்கும் சொல்லு. டேய் புது எஸ்ஐ வர போறாரு, அவருக்கு ஸ்வீட் ஏதாவது வாங்கிட்டு வாங்கடா. போங்கடா வாங்க போலாம். அந்த ஆள் அவ்வளவு மோசமானவன் சார். ஊருக்கு புது எஸ்ஐ வந்தாச்சு சார். பிரசிடென்ட் மட்டும் நாளைக்கு வரலன்னா அவனை உப்பு கண்ண போட்டுருவேன்னு சொல்லி வைங்க. ஓகே சார். இப்ப புதுசா வந்திருக்க எஸ்ஐ சார் எங்கேயும் கேள்விப்படாத அளவுக்கு இப்ப கொடியேற்றத்தை நடத்த போறாரு. இதுக்காக ஊர்ல இருக்கிற பெரிய மனுஷால இருந்து பைத்தியக்காரன் வரையும் எல்லாரும் வந்திருக்காங்க. அடடே வந்துட்டாங்க பாருங்க. இங்க பாரு சாவடிச்சிருவாங்க. இவனை சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்ல. அந்த புதுசா வந்த எஸ்ஐ தான் கேட்கணும். நைட்டு சோதனை கிடைச்சதா, அதனால நைட்ல தான் கொண்டாடணுமா. நீ சும்மாரியா? பிளாக் ஹாஸ்டிங்க்கு நம்மள சீஃப் கெஸ்டா கூப்பிட்டு இருக்காங்க. வணக்கம் எஸ்ஐ சாரே. டேய் அந்த ஸ்வீட் எடுத்துட்டு போய் சார் ஜீப்ல வச்சிருங்க. புதுசா வந்திருக்கீங்க, புதுசா பிளான் பண்ணிருக்கீங்க. புதுசா எந்த எஸ்ஐ வந்தாலும் எங்க வீட்டுக்கு வந்துட்டு தான் போவாங்க. ஆனா நீங்க புதுசு, உங்களுக்கு தெரியாது. அதனால தான் நானே வந்திருக்கேன். போலீஸ்ல புதால பழையாளி என்னங்க இருக்கு? தப்பு செஞ்சா அடிக்கணும், தூக்கிட்டு போய் செல்ல வைக்கணும். சோ உங்க ஆட்டத்துக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வச்சீங்கன்னா உங்களுக்கு நல்லது. ஷார்ப்பு தான். அது பேச்சால வெட்டுறல்ல, அதான். நாளைக்கு நைட்டு நீங்க எங்க வீட்டுக்கு டின்னருக்கு வரணுங்க. என்ன அக்கேஷனுங்க? அதான் நீங்க புதுசா வந்திருக்கீங்கல்ல, எங்க வீட்டு சாப்பாடு கொஞ்சம் டேஸ்ட் பண்ணணும்னு தான். நான் கெஸ்ட் கிடையாதுங்க, ஹோஸ்ட். சோ டைம் பாத்துக்கிட்டு லஞ்ச் டின்னர் எல்லாத்தையும் சேர்ந்தே பிளான் பண்ணிக்கலாம். கான்ஸ்டபிள்ஸ் எல்லாம் ரெடியா? கொடியேற்றத்துக்கு வாங்க. உங்கள இல்ல அவர. இது எப்படி இருக்கு? நீங்க சூப்பர் சார். எனக்கு வேணாயா? கொடுங்க. வழி விடுங்க, வழி விடுங்க ஐயா. அவரு கோட்டுற மாதிரி ஆளு. ஓட்காவா இருந்தாலும் ஓடு மங்கா இருந்தாலும் ரிசல்ட் ஒரே மாதிரி இருக்கும். அதனால கொஞ்சம் காக்கா பிடிச்சு வச்சுக்கணும். ஊருக்கு கொஞ்சம் நல்லது பண்ணா நல்லா இருக்கும். டேய் காக்கா வாடா. அவன் சொன்னது உங்களுக்கு நல்லா புரிஞ்சுதா? நல்லாவே புரிஞ்சுது. வாயா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். என்ன பண்ணீங்க ராஜாராம்? ராத்திரி கொடியேத்தன போட்டோவை Facebookல போட்டேன் சார். ஒரு லைக் கூட வரல சார். தேசபக்தியை Facebookல போட்டு பாக்குறீங்க, ரொம்ப கஷ்டம் ராஜாராம். சரி என்னென்ன கேஸ் இருக்கு சொல்லுங்க. நல்லா கேட்டீங்க போங்க. தப்பிச்சு போன ரத்னாவோட கோழிய பக்கத்து வீட்டுக்காரன் முடிச்சு குழம்பு வச்சான்னு கேஸ் சார். ராக்காய் வீட்டுல 3 புடவை காணாம போச்சா, அதனால மரும மேல கேஸ் கொடுத்திருக்காங்க. பாபியோட சைக்கிள் மிஸ்ஸிங்கா, அவன் மச்சான் மேலேயே கேஸ போட்டிருக்கான். கேஸ் சொல்லுங்கன்னா ஜோக் சொல்றீங்களே என்னங்கயா? சார் இத்தனை வருஷமா நாங்க ஃபைல் பண்ண கேஸ் இதான் சார். என்ன சவுண்ட் அது? அது சரஸ்வதி வித்யாநிகேதன் சார். அனாதை பசங்களுக்கெல்லாம் படிப்பு சொல்லி கொடுக்கறாங்க. கோவிலுக்குள்ள கடவுள் இருக்காரா இல்லையான்னு தெரியாது சார். ஆனா இந்த ஊரோட ஹெட்மாஸ்டர் கடவுள் தான் சார். எத்தனையோ ஆதரவற்ற குழந்தைங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுக்கறாரு சார். வணக்கங்க. வணக்கம். என் பேர் அபிமன்யு. இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கிற எஸ்ஐ. ரொம்ப சந்தோஷம். ஏதாவது வேலையா வந்திருக்கீங்களா? உங்களை பாக்குறதுக்காக தான் வந்திருக்கேன். நான் ஒரு அனாதை. நான் டிகிரி படிக்கிறப்ப தினம் தினம் சாப்பாடுக்கே கஷ்டப்படுவேன் சார். என்ன மாதிரி யாரும் இருக்கக்கூடாதுன்னு தினம் தினம் நான் வேண்டிப்பேன். அப்பதான் நீங்க இவ்வளவு பசங்களுக்கு இலவச கல்வி கொடுக்கறீங்கன்னு தெரிஞ்சதும் உங்களை பார்க்க ஓடி வந்திருக்கேன். நீங்க ரொம்ப ரொம்ப கிரேட் சார். ஐயோ அதெல்லாம் ஒண்ணு இல்ல. யோசனை மட்டும்தான் என்னது. இதுக்கு பின்னாடி நிறைய பேர் உதவி பண்றாங்க. உண்மையை சொல்லணும்னா என் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மி சம்பளத்துக்கு வேலை பாக்குறாங்க. நிறைய NRIs அவங்களால முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்றாங்க. இப்படி நிறைய பேரு. பார்த்து ஜாக்கிரதா. சசி என்னம்மா? சாரி சார். சாரி சாரி சாரி.
சார் அந்த பொண்ணு எங்க ஸ்டாஃப் இங்கிலீஷ் டீச்சர். ஓஹோ, நான் உங்க ஸ்டாஃப் பார்க்கலாமா? தாராளமா. இவர் குருமூர்த்தி வைஸ் பிரின்சிபால். நம்ம ஸ்டாஃப்ஸ் எல்லாரையும் அறிமுகப்படுத்துங்க சார். தேங்க்யூ ப்ளீஸ். தேங்க்யூ. இவரு கிருஷ்ணமூர்த்தி. வணக்கம் சார். பவன், லதா, வணக்கம். மாலதி. இவங்க இங்க யாரும் இல்லையங்க? கீழே பாருங்க. இவங்க இங்கிலீஷ் டீச்சர். ஐ எம் அக்ஷலட்சுமி. அஷ்டலட்சுமி, உங்க கதையெல்லாம் அப்புறமா சொல்லுங்க. முதல்ல இவங்கள பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா? சசி உன்னை சாப்பிட்டுருவார் போல, வா இங்க இருந்து போலாம். வாங்க சார். ராஜாராம், உங்க ஃபேமிலில லவ் மேரேஜே கிடையாதா? எல்லாமே லவ் மேரேஜ் தான் சார். அதனாலதான் கோவமா வருது. கோவப்படாதீங்க ராஜாராம். சார், பொண்ணு ரொம்ப பொறுப்பா இருக்கிற மாதிரி தோணுது சார். சவுத் இந்தியா பொண்ணுங்க எப்பவும் இப்படிதான் பொறுப்பா நடந்துக்குவாங்க. கரெக்டா சொன்னீங்க சார். சசி, உனக்கு ஏதாவது ஃப்ளூட் சத்தம் கேட்டுதா? இல்லையே. இல்லையா? கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாரு. சசி, அது வந்து ஏன் உன்னை கரெக்ட் பண்ண பாக்குறான். வா போலாம். கொஞ்சம் நில்லு, ராஜாராம். வாங்க சார். சார் சார், யார் இவங்க? காசு சீட் ஆடுறாங்க, கூட்டு வந்தோம் சார். மூடுல ராஜாராம், அனுப்பிடுங்க. போங்க போங்க. என்ன போங்க போங்க? உங்க மூடு சரியில்லைன்றதுக்காக நீங்க போக சொன்னா போகணும், வர சொன்னா வரணும். என்ன பைத்தியம் நினைச்சீங்களா? என் பேரு பெல்ட் பாபு. நான் யாரும் தெரியுமா உங்களுக்கு? இருடா, நான் யாரும் தெரியுமா? உமாரா, யாரும் தெரியுமா? பெல்ட் பாபுஜி, பெல்ட் என்னடா? அது பெல்ட்னா இவங்க அப்பா 5 பெல்ட் கடை வச்சிருந்தாங்க. இந்த மூதேவி போறத அப்புறம் எல்லாம் போய் இப்ப ஒண்ணு தான் வச்சிருக்காரு. அதனாலதான் எல்லாரும் என்ன பெல்ட் பெல்ட்னு கூப்பிடுவாங்க. ஆமா, அவ்வளவு பிஸியா என்னடா பண்ணிட்டு இருக்க நீ? பிஸினா அது காலையில எந்திரிச்சு போற வர பொண்ணுங்களை ரூட் விட்டுட்டே இருப்பான் சார். அப்புறம் மதியானம் என்ன பண்ணுவாங்க? சீட் ஆடுவான், இல்லாட்டினா கிரிக்கெட் விளையாடுவான். சாயந்தரமும் பிஸியா இருப்பாங்க. பிஸி சார், சரக்கு அடிச்சு ஆட்ட போட்டு இருப்பான். ரொம்ப நல்லா இருக்குங்க. நல்லா இருக்குடா உன்னோட பிஸி. இந்த எரும மாடு கூட்டு போய் கக்குச கழுவுவே. சொல்றா. இந்த வேலை கூட செய்யல, நான் எப்படிடா? எஸ் சார், மரியாதையா பேசுங்க. அசிங்கமா ஏன் பேசுறீங்க? இப்ப நான் அசிங்கமா பேசவே இல்லையடா. நீங்க திட்டவே இல்லையா? ஐயோ, இவனுங்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு உள்ள போடுங்க. ஓகே சார். இருங்க சார். படிப்பு வராதா? ராஜாராம், படிப்பு வராதா? நீங்க ரொம்ப லக்கி சார். உலகத்துல நடக்கிற பாம்பிளஸ்க்கு காரணம் வசிம் பாய். இவரை பிடிக்கிறதுக்கு இந்தியா மட்டும் இல்ல, நிறைய நாடுகள். நாளுக்கு நாள் நம்ம நாட்டுல அராஜகம் அதிகமாயிட்டே போகுது. சார், நான் கேட்ட ஸ்டூடெண்ட்ஸ பத்தி சசி கிட்ட சொல்றேன்னு சொன்னீங்க. சார், கூப்பிட்டீங்களாமே? சொல்லுங்க சார். நம்ம எஸ்ஐ சார் ரொம்ப பெரிய மனசு பண்ணி ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ஸ்கூல்ல சேர்க்கலான்னு வந்திருக்காரு. சார கூட்டிட்டு போமா? தேங்க்யூ ப்ளீஸ். இவரே மறுபடியும் வந்திருக்காரு. பசங்களை ஜாயின் பண்றதுக்காக வந்திருக்காரு. பசங்களா? எங்க இருக்காங்க? அங்க முன்னாடி இருக்காங்க. ஸ்கூல்ல பசங்களை ஜாயின் பண்றாரா? ஏய், பார்த்தது போதும், வந்து காமி. நாளைக்கு அடிச்சனா பாரு, எப்படி பண்றேன்னு பாரு, பாத்து கத்துக்க. ராஜாராம், ஐயோ வந்துட்டாரு. இவங்கதான் நான் சொன்ன குழந்தைங்க. இவங்க பசங்களா? இவங்கள பசங்கங்கறீங்க? எனக்கு எப்படி சொல்லிட்டீங்க? பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்காங்க. ஒண்ணே இல்ல, இவங்கதான் நம்ம குழந்தைங்க. ஓய், நம்ம பசங்கன்ற யாராவது கேட்டா என்ன நினைப்பாங்க? இருந்தாலும் பொண்ணுங்க கிட்ட இப்படிதான் பேசுவீங்களா? வேணும்னா நீங்க என்கிட்ட பேசலாம். ஏன் நீ பொண்ணு இல்லையா என்ன? வாய முடுங்க. என்ன சார்? அப்படி இல்ல சசி, நீ ஸ்கூல்ல பாடம் கத்து கொடுப்ப, நான் அவங்களுக்கு ஸ்டேஷன்ல பாடம் கத்து கொடுப்பேன். சோ நீ இவங்களுக்கு மம்மி,
நான் டாடி. வாவ் சூப்பர். கண்டிக்கிற அப்பா, கல்வி சொல்லித்தர அம்மா. அப்ப இவனுங்களுக்கு எல்லாம் தாத்தா யாரு? ஹெட் மாஸ்டர் இருக்காருல்ல அஷ்டலட்சுமி. கரெக்ட் சூப்பரா சொன்னாரு. டேய் ஒழுங்கா மம்மி கிட்ட பாடம் கத்துக்கிட்டு ஈவினிங் ஸ்டேஷனுக்கு வந்துருங்க. நாங்க உங்ககிட்ட வர மாட்டோம், மம்மி கிட்ட தான் இருப்போம். ஓஹோ, இவங்களும் உங்கள மாதிரியே பேசுறாங்களே. வளர்ப்பு சசி. ஆமா. ஓகேடா, உங்க இஷ்டத்துக்கு பண்ணுங்க. நீங்க மம்மி கிட்டே இருங்க, நானே வந்து உங்களை பாக்குறேன். இல்ல நாங்க மம்மி கிட்ட தான் இருப்போம், நல்ல பசங்களா இருப்போம். கூட்டிட்டு போங்க. வாங்க வாங்க. டேய் போடா. ஏய் நீங்க எதுக்கு வந்த? கோவம். இதுதான் கோவம்னு சொல்லுவாங்க. அந்த கோவம் எதுக்குன்னு எனக்கு நல்லா தெரியும் சார். எல்லாம் தெரிஞ்ச ஆம்பளையும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க நினைக்கிற பொம்பளையும் நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே இல்லையா? Take care. I will be back. ஹோம்வொர்க் ஏன்டா பண்ணல? நான் சொன்னதை ஏன் பண்ணல? விளையாடிட்டு இருக்கீங்களா? ஒவ்வொருத்தரா இப்ப சொல்லணும். சொல்ல. A ஃபார் என்ன? சொல்லு. A ஃபார் ஆரியா, B ஃபார் பாலையா, C ஃபார் சித்ரா. இன்னும் சொல்லுடா. M ஃபார் மகேஷ் பாபு, P ஃபார் பவன் கல்யாண். சூப்பர் மேடம், செமையா சொன்னீங்க. நீ கூட நல்லா ஜோக் பண்றடா. என்ன சசி, நம்ம பசங்க எப்படி இருக்காங்க? என்ன பசங்கங்க? நான் சொல்றதே கேட்க மாட்டேங்கிறாங்க, ஹோம்வொர்க் பண்ண மாட்டேங்கிறாங்க, எதுவும் செய்ய மாட்டேங்கிறாங்க. திட்டினாலும் பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் எரும மாட்டு மேல மழை பெஞ்ச மாதிரி ஒரே ரியாக்ஷன். அந்த மூஞ்சிங்களை பாத்தீங்களா? அவனுங்க படிக்கலனா அந்த தப்பு என்னோடது. ராஜாராம் பெல்ட். டாடி அடிச்சு பாருன்னு நினைக்கிறேன்டா. ஆமா பாவம்டா. என் பசங்களை நானே அடிச்சு அந்த தண்டனையை நானே ஏத்துக்கிறேன். எனக்கு நல்லா தெரியும், நாங்க படிக்கணுங்கிறதுக்காக நீங்க எங்களை அடிக்கல, வேற ஏதோ மனசுல வச்சுக்கிட்டு அடிக்கிறீங்க. இன்னொரு வாட்டி இந்த மாதிரி பண்ணீங்க, படிப்பு சொல்லி கொடுக்க மாட்டேன், பாட கட்டிடுவேன். வேணாங்க. நன்றி ஐயா, நன்றி ஐயா, எங்களுக்கு இனிமே தண்டனை வேண்டாயா. சசி 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 கொஞ்சம் நின்று பேசலாம்ல? வாங்க சார் உள்ள போலாம். ஓ நீங்க எங்க வரீங்க? சசிதான் வர சொன்னல. உங்களெல்லாம் கூட்டிட்டு போறதுக்கு இது ஒன்னும் யூ சர்டிபிகேட் சினிமா இல்ல. பின்ன சிச்சுவேஷனை பொறுத்து ஏ சர்டிபிகேட் கூட கொடுக்கலாம். நீங்க 2 பேரும் இங்கேயே காவல்ல இருந்து யாரா வந்தா சொல்லுங்க. என்ன அப்படியே வந்துட்டீங்க? லாக் பண்ணுங்க. லாக் பண்ணுவா? எஸ். கிட்ட வாங்க. கிட்டக்கையா? என் கிட்ட வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒண்ணு நான் காட்டுவேன். இப்பயா? இதுதான் கரெக்ட் டைம். வாங்க. அது வந்து இன்னும் ப்ரிப்பேர் பண்ணல. ப்ரிப்பேரா? எப்படி இருக்காரு? நல்லாதான் இருக்கான். இவர் பேரு பிரபாகர். ஓகே. விருதுநகர்ல IAS ஆபீசர். என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லி 2 இயர்ஸா என் பின்னாடி சுத்துறாரு. நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன். இவர் எப்படி இருக்காரு? ஆவரேஜா இருக்கான். அவருக்கு 1 கோடி ரூபாய் சொத்து இருக்கு. என்ன தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு முடி இருக்கும் போது ப்ரொபோஸ் பண்ணாரு. இப்ப அவர் தலையில இருக்கிற எல்லா முடியும் கொட்டி போயிடுச்சு. ஓகே ஓகே. ஏய், இவனை எங்கே பார்த்த மாதிரி இருக்கே. நீங்க தான். நானா? சொல்லு. உன்னை விட அவங்க ரொம்ப பெட்டரா தானே இருக்காங்க. சோ என் பின்னாடி சுத்தினா வண்டியில பெட்ரோல் வேஸ்ட், மணிக்கணக்கா சுத்தினா டைம் வேஸ்ட். அதனால இனிமேலாவது இந்த அப்பா அம்மா விளையாட்டு, பேக்ரவுண்ட் மியூசிக் இது எல்லாத்தையும் விட்டுட்டு உங்க டியூட்டில கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஓகேவா? சம்பளம் வாங்குறீங்கல்ல? இருந்தாலும் மொபைல் என்னோட போட்டோஸ் வச்சு ஆப்ஷன்ல காமிச்சல, அதுவே போதும் எனக்கு. ஆமா, இத சொல்லதான் லாக் பண்ண சொன்னியா? ஆமா. நீங்க எதுக்கு நினைச்சீங்க? நானா என்னென்னவோ நினைச்சிட்டேன். என்ன பண்ண முடியும்? வாடி வாடி நாட்டுக்கட்ட வசமா வந்து மாட்டிக்கிட்ட. ப்ளீஸ் என்ன எதுவும் பண்ணிடாதீங்க. வர்றா
நீ கோஆபரேட் பண்ணன்னு வச்சுக்கிய சீக்கிரமா முடிஞ்சிடும். என்ன சொல்ற? ஏய் யார் அது? வெல்கம் டாடி. போட்டு தள்ளுங்கடா அவனை. இது போட்டு தள்ள போறியா? நம்மள சாவடிச்சிருவாரு. டாடி இவனுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல டாடி. பார்ட்டின்னு சொன்னனால வந்த அவ்வளவுதான். அந்த பொண்ணு அள வச்சிட்டு இருந்தா நான் வேணாண்டான்னு சொன்னேன். வரட்டுமாடா? டேய் என்னடா அவனுக்கு பயப்படுறீங்க? He's a police. He has a big hand. I'm sorry. டாடி நீங்களே எனக்கு புத்தி சொல்லுங்க. ஏய் ஏய் இன்னொரு வாட்டி அந்த பொண்ணை தொட்டேன்னு வச்சுக்கோ. பண்ண மாட்டேன் சார், பண்ண மாட்டேன் சார். போட்ல ஏன்னு தெரிஞ்சதுன்னு பண்ண மாட்டேன் சார், பண்ண மாட்டேன் சார். புல்லட் இறங்கிடும் சார். அஜராம் சார் வாங்க. தேவடா உனக்கு. டவுனுக்கு போன பொண்ணு சாயங்காலம் 6 மணிக்கெல்லாம் வந்துருவா. இன்னைக்குன்னு பார்த்து இன்னும் ஆளை காணோம். ஒன்னும் ஒரு போன் கூட பண்ணல. அழாத. பண்ணா சுவிட்ச் ஆஃப் வருது. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஐயோ நீ எதுக்கும் கவலைப்படாத. கொஞ்சம் தைரியமா இரு. கண்டிப்பா அவ வீட்டுக்கு வந்துருவா. ட்ரை பண்றாங்க. நீ பரபரத்து எங்களையும் பயமுறுத்தாத. எப்படிங்க பயப்படாம இருக்க சொல்றீங்க? அஷ்டலட்சுமி என்னாச்சு? அம்மா அது லான்ச் ரிப்பேர் ஆயிடுச்சு. அது சரி பண்ணி கோதாவரி கரை கொண்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. இப்ப என்னங்க உங்க பொண்ணு சேஃபா வீட்டுக்கு வந்திருக்காங்கல்ல. டோன்ட் வரி. ரொம்ப நன்றிப்பா. ஃப்ரெண்ட்ஸ், ஜாப், காதல்னு 120 ஸ்பீட்ல ஹாப்பியா போயிட்டு இருந்த என் லைஃப் எனக்கு வந்து ஒரு போன் காலால என்னோட யோசனைகளுக்கு பிரேக் போட்டுச்சு. என்னோட லட்சியத்தை எனக்கு மறுபடியும் ஞாபகப்படுத்துச்சு. என் வாழ்க்கையே புரட்டி போட்டுருச்சு. நமக்கு தெரியாம எதுவுமே நடக்கூடாது. எல்லா டீடைல்ஸும் இந்த ஃபைல்ல இருக்கு. சரி சார். ஹலோ ஹலோ எஸ்ஐ சார், உங்க ஊர்ல இருக்க ஹெட் மாஸ்டர் இன்டர்நேஷனல் கிரிமினல். யாரா நீ? நான் யாருங்கிறது முக்கியம் இல்ல. ஒரு தடவை உங்க ஹெட் மாஸ்டர் அரெஸ்ட் பண்ணி பாருங்க, அப்ப தெரியும். ஹலோ ஹலோ யார் சார்? ஏதோ அனானிமஸ் கால்யா. ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் கிரிமினல் சொல்றான், அரெஸ்ட் பண்ண சொல்றான். அதாவது நம்ம ஊர் ஹெட் மாஸ்டருக்கும் பிரசிடென்ட்டுக்கும் சுத்தமா ஒத்து வராது சார். பிரசிடென்ட் மேல தான் சார் எனக்கு டவுட்டா இருக்குது. பீம் சார், எப்போ அந்த பிரசிடென்ட் மேல ஒரு கண்ணு வைங்க. அந்த கால் யார் பண்ணாங்கன்னு என்கொயரி பண்ணுங்க. ஓகே சார். ஓகே சார். ராஜாராம் சார், எதுக்கும் இந்த ஸ்கூல் மேலே ஒரு கண்ணு வைங்க. என்ன சார் இது? அவர் ரொம்ப நல்ல மனுஷன் சார். சொன்னதை மட்டும் செய்யுங்க. ஏய் எங்கடி போயிட்டு இருக்கோம்? ஏய் இருடி சொல்றேன். நில்றி நில்லு. சொல்லுவியா மாட்டியா? அது அபி மீட் பண்றதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு இருக்கோண்டி. என்னடி வெக்கப்பட்டுட்டு இருக்க? நிஜமாவே அன்னைக்கு லேட் ஆயிடுச்சுன்னு தான் அபி உன்னை வண்டியில ஏத்திக்கிட்டாரா? இல்ல. என்னடி? அப்படின்னா உனக்கும் அபிக்கும் வாய் மூடு. அபி ரொம்ப நல்ல வண்டி. அன்னைக்கு ராத்திரி என்னாச்சுன்னா அதனாலதான் அபிக்கு தேங்க்ஸ் சொல்ல போயிட்டு இருக்கேன். இருந்தாலும் நீ என்னடி அபிக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டுற மாதிரியே இருக்க? ஐயோ அப்படிலாம் ஒண்ணும் இல்லடி. சரி சரி வா போலாம். சார் என்னடி? ஏய் அதன மூஞ்சி கூட திரும்பி பார்க்காம போயிட்டு இருக்கா. வெக்கம் சார், வெக்கப்படுறாங்க. வெக்கப்பட்ட தலை குனிஞ்சில போனோம். பொண்ணுங்கன்னா அப்படிதான் சார். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா இருங்க. எப்படி சொல்லுவாங்க சார்? எப்படி சொல்லுவாங்க? அதனால தானே ஃப்ரெண்டோட வந்திருக்காங்க. காதல்ல கான்ஃபிடன்ஸோட சேர்த்து பேஷன்ஸும் கொஞ்சம் இருக்கணும் சார். நீங்க அவசரப்பட்டீங்கன்னா எல்லாம் டேமேஜ் ஆயிடும். எக்ஸ்கியூஸ் மீ. ரொம்ப தேங்க்ஸ். நேத்து நீங்க டைம்க்கு வரலனா அதனாலதான் என் ஃப்ரெண்ட் உங்க ஃப்ரெண்ட் பாத்தும் பார்க்காத மாதிரி போயிட்டு இருக்கா. முதல்ல சொல்றத கேட்கணும் இல்லங்க. தேங்க்ஸ் மட்டும் தான் என்னோடது. இந்த சாக்லேட் அவ தான் கொடுத்தா. சார் அவுட் ஆயிடுச்சுங்க. எங்க போற? ஏய் நில்லுமா.
பொண்ணு ஒய்யாரி நான் காண்பது கனவோ கடல் போல் ஆசையின் அளவோ நான் கேட்பது கனிவோ காதல் உண்டாக்கும் பொலிவோ ஆஹா ஆஹா என் மனசுல நீ சதா சதா வந்து போகிற ஏதோ ஏதோ உன் சினுங்கள என் காதில் காதில் தினம் கேட்கிற காலையில வந்து சந்திரன் கேட்டா ஒரு செய்யும் எனகையும் சிங்காரி பட்டோடத்தி பறந்து கோயில் போல கூவும் எந்த ஒரு இந்த பொண்ணு ஒய்யாரி நான் காண்பது கனவோ கடல் போல் ஆசையின் அளவோ நான் கேட்பது கனிவோ காதல் உண்டாக்கும் பொலிவோ ஒரு முறை நீ பாருப்பா மனுராச மூவாலு ஓகேன்னு சொல்லுப்பா ஒரு லுக்கு தாயப்பா பாவம் மயங்காலு ரெண்டு கண்களும் என்ன வித்தையோ பேசும் பாஷைகள் தேன்களும் ஒரே புன்னகை உள்ளம் பூக்குமே அழகு தேவதை தென்றலும் உந்தன் கால் தடம் எந்தன் பாதையில் மாறி போகுதே தன்னாலே கைகள் கொண்டு நான் வானில் பறந்திடும் பறவையாகிறேன் உன்னாலே என் ஜீவனும் அன்பே உன்னில் சேர்த்தேனே முன்பே நீ சம்மதம் சொன்னால் உயிர்த்தே காதலனாய் வருவே சில விஷயங்களை ஒதுக்கி வச்சுட்டு பேசணும்னா உன்னோட முறை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. அதனாலதான் என் பொண்ண உனக்கு குடுக்கறதுக்கு நான் யோசிக்கவே இல்ல. ப்ராப்ளம் எனக்கு தான் இருக்கு. அந்த சீதா ரத்னம் சம்பந்தம் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னு நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு. அவ மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்காம கல்யாணம் பண்ணிடுவீங்களா? எனக்கு அவரை பிடிக்கும் தாத்தா. எல்லா பொம்பளைங்க ராஜ்யமா ஆயிப்போச்சு. பள்ளிக்கூடத்துக்கு குழந்தைங்களுக்கு பாடம் எடுன்னு அனுப்பி வச்சேன். இந்த போலீஸ்காரங்கிட்ட காதல் பாடம் கத்துட்டு வந்திருக்கேன். அப்பா தாத்தா இதெல்லாம் இந்த காலத்துல ரொம்ப சகஜம். அத பாத்துக்கிட்டு நீங்க நான் ஒண்ணு அத காரணம் காட்டி பேசல. இந்த அக்ரஹாரத்துக்குள்ள வேற ஜாதிக்காரனை யாராவது கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க? எதுக்கு முடியாது தாத்தா. தோ இப்பதான் பேரு சாஸ்திரி வீட்ல இப்ப கூட இன்டர் காஸ்ட் மேரேஜ் நடந்ததுல நாசமா போச்சு. அக்ரஹாரத்தோட பேரையே கெடுத்துட்டானுங்க. ஐயோ நீங்க கோவப்படாதீங்க தாத்தா. உங்களை தவிர இங்க இருக்க எல்லாருக்கும் இது ஓகே தான். அதுதான் ட்ரெண்ட் பிகா என்னடி? ஆமா தாத்தா. நீங்க முடிவு பண்ணிட்டீங்களா? சரி உங்க இஷ்டம். ஆனா ஒரு விஷயம், இவன் கழுத்துல தாலி கயிறு ஏறதுக்குள்ள என் கழுத்துல தூக்க கயிறு ஏறிடும். தாத்தா 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 ஏய் டோன்ட் டச் மீ. தள்ளிப்போ. இருங்க புரியுது. யார் ரூமுக்குள்ள எதுக்குடா போற? சொன்ன கேள்ற மாமா. தாத்தா 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 மாமா வெளியில வாங்க. என்னாச்சு? பேசாம மாப்பிள்ளைய எனக்கு பேஷா பிடிச்சிருக்கு. நம்ம சசிக்கு இவரு தான் கரெக்ட்.
அண்டர் வேர்ல்ட பத்தி அவங்க பண்ற ஆக்டிவிட்டிஸ பத்தி நாம பண்ற ரிசர்ச் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. டெக்னாலஜில அவங்க நம்மள விட அட்வான்ஸ்டா இருக்காங்க. இந்த விஷயத்துல சிம்பிளா சொல்லணும்னா நம்ம இன்னும் 3G 4G பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். ஆனா அவங்க 8G யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஐ see. ஹலோ, சொன்னா கேட்க மாட்டியா? ஹெட் மாஸ்டர் ஏன் இன்னும் அரெஸ்ட் பண்ணல? யாரா நீ? நான் எப்படி உன் பேச்ச நம்புறது? நீ உண்மைதான் சொல்றன்றதுக்கு என்ன கேரண்டி? அப்பப்போ இந்த நம்பிக்கைனால தான் வாழ்க்கையே நல்லா இருக்கும். நீ என்ன நம்பிதான் ஆகணும். கிரிமினல் நல்லவன் மாதிரி நம்ம கூடவே தான் இருப்பான். நீ அவனை அரெஸ்ட் பண்ண. எவிடன்ஸோட நான் வரவும் முன்னாடி. ஹலோ, ட்ரேஸ் ஆகலடா. மேபி சேட்டலைட் காலா இருக்கும். யாரா? ஹெட் மாஸ்டர் கிரிமினல் சொல்லி ஒருத்தன் ஃபோன் பண்ணிட்டு இருக்கான். நம்பர் வராது, ட்ரேஸும் பண்ண முடியாது. ஒண்ணுமே புரியல. ஒரு வேலை பண்ணு, அடுத்த வாட்டி 2 மினிட்ஸ் வரைக்கும் காலை கொண்டு போ. அவனை ஈஸியா ட்ரேஸ் பண்ணிடலாம். டேக் ஆல் தி டீடைல்ஸ். யா. சார் சொல்லுங்க சார். பிரசிடென்ட் என்ன பண்ணிட்டு இருக்கான்? இங்க அவர் வீட்டு பக்கத்துல ஏதோ ஒரு பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காரு சார். எனக்கு மறுபடியும் அந்த அன்னோன் கால் வந்துச்சு. என்ன சார், காலன் நான் இங்கதான் இருக்கேன். அவர் போன் ஒன்னும் பண்ணவே இல்லையே. பிரசிடென்ட் இல்லன்னா வேற யாரையா? அதான் சார் ஒண்ணுமே புரியலையே. சரி ஒண்ணு பண்ண, நான் சொன்னேன்னு சொல்லி ஹெட் மாஸ்டர் ஸ்டேஷனுக்கு வர சொல்ல. சார் அவரை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு வந்தா அது பிரச்சனை ஆயிட போகுது சார். நான் சொன்னது மட்டும் செய். ஓகே சார். எஸ்ஐ சார். குட் ஆஃப்டர்நூன் சார், வாங்க. வணக்கம் வணக்கம், உட்காருங்க. தேங்க்யூ. என்ன ஸ்டேஷனுக்கு வர சொன்னீங்களாமே? ஒண்ணும் இல்ல, உங்களுக்கு யாரா எதிரிங்க இருக்காங்களா? எதிரிங்களா? எனக்கா? அப்படி யாரும் இல்ல. எதுக்காக கேக்குறீங்க? ஒண்ணும் இல்ல, உங்களை பத்தி ஒரு 4 நாளா சில அன்னோன் கால்ஸ் வந்துட்டு இருக்கு. நீங்க ஒரு கிரிமினல்னும் ஸ்கூல் பேர்ல ஏதோ கிரைம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு. சோ அது விஷயமா பேசலாம் தான் உங்களை நான் இங்க வர சொன்னேன். எதுவா இருந்தாலும் நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது. கூப்பிடும் போது அப்பப்போ நீங்க ஸ்டேஷனுக்கு வர வேண்டி இருக்கும். சரி, வேற ஏதாவது கேட்கணுமா? அவ்வளவுதாங்க. சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ் காஸ்ட். போயிட்டு வர. வணக்கம். ஹலோ, டிஜிபி ஹியர். சார், மாஸ்டரை எதுக்காக ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்தீங்க? சார் அது வந்து ஐ டோன்ட் வாண்ட் எனி எக்ஸ்பிளனேஷன். இனிமே இப்படி நடக்காம பாத்துக்க. ஐம் சாரி சார். மைண்ட் இட். ஓகே சார். ராஜாராம் சார், டிஜிபி சார் போன் பண்ணாருங்க. அப்படியா? அம்மா போன் பண்ணா சிஐ சார் பண்ணணும், இல்ல எஸ்பி சார் பண்ணணும். ஹெட் மாஸ்டருக்காக டிஜிபியே எதுக்காக போன் பண்ணாரு? டிஜிபி சாரும் ஹெட் மாஸ்டரும் கிளாஸ்மேட் சார். அப்படியா? போன வருஷம் ஆண்டு விழா கூட வந்திருந்தாரு சார். நல்ல வேலை, கல்யாணமும் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. சரி, நீங்க ஒரு பண்ணுங்க. சொல்லுங்க சார். நம்ம ஆளுங்க கிட்ட ஹெட் மாஸ்டர் கிட்டயோ இல்ல ஸ்கூல் கிட்டயோ போக வேண்டாம்னு சொல்லுங்க. புரியுதுல்ல? சரி சார். என்ன சார், 2 சைடும் நீங்களே ஆடிட்டு இருக்கீங்க? எதிரில இருக்கிறவங்க ஆட்டத்தை தெரிஞ்சாதான் நாம ஈஸியா ஆட முடியும். பரவாயில்ல சார், கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு, அதான் கார்டு கொடுக்கலான்னு வந்தேன். யாரு கூட? சசி கூட சார். நீங்க கண்டிப்பா வரணும். ஓகே, டெஃபினெட்லி. ஆல் தி பெஸ்ட். நீ சொன்னதெல்லாம் செய்யறதுக்கு நான் ஸ்டூடெண்ட்டும் கிடையாது, இது உன் ஸ்கூலும் கிடையாது. இன்னைக்கு நான் தான் உன்னோட டீச்சர். ஓ
ஓவர் ஆக்டிங் பண்ணது போதும். எனக்கு ஒரு டவுட் இருக்கு, அதை Doubt-ஆ? கிளியர் பண்ணாதான் ஃபர்ஸ்ட் நைட். டவுட் கிளியர் பண்ணதானே ஃபர்ஸ்ட் நைட் வச்சிருக்காங்க. இந்த டவுட் கிடையாது. அப்புறம் அன்னைக்கு என் தாத்தாவை எப்படி ஒத்துக்க வச்ச? அது உங்க ஃபேமிலி பர்சனல் விஷயம். அது எதுக்கு இப்போ? என் ஃபேமிலியோட பர்சனல் மேட்டர் எனக்கு சொல்லாம எப்படி? அது இல்லடி, கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. இப்ப எதுக்கு ஓவரா பண்ணிட்டு இருக்க? சொல்லுவியா சொல்ல மாட்டியா? புரிஞ்சது. பெட்ரூம்ல கத்துற உரிமை லேடிஸ்க்கு மட்டும்தான் இருக்குன்னு தெரியும். சொல்லிடுறேன். என்னடா என்ன வற்புறுத்தி ஒத்துக்க வைக்கலான்னு பாக்குறியா? என் காலு கையில விழுந்தாலும் ஒண்ணு நடக்காது. கைய பிடிச்சுக்கிட்டா ஒத்துக்குவேனா? ஆமா, இது எப்படி ஆச்சு? அறுத்துக்கிட்ட அதான் எப்படி ஆச்சு? அது எதுக்குன்னா அந்த காலத்துல நிறைய போர் நடந்துச்சு. ஆனா இப்ப எனக்கு அந்த போரை பத்தி சொல்ல விருப்பம் இல்ல. எப்படி ஆச்சுன்னு நான் சொல்லட்டா? என்னது? அதான் உங்க லவர் சுக்கு, அவங்க அப்பா உங்க கைய வெட்டினது. அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இல்ல. ஆனா எங்க வம்சத்துல இந்த காலத்திலயும் சரி அந்த காலத்திலயும் சரி லவ் எல்லாம் யாரும் பண்ணல. 1 minute. இவளை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. டேய், என்னடா பண்ற எரும மாடு? அந்த காலத்துல கொலம் கோத்திரம்னு சொல்லி நம்ம காதுல அப்படியே விட்டுட்ட. இப்ப அவங்க காதலையும் கெடுக்க பாக்குறியா? அப்படியெல்லாம் ஒண்ணு இத பாரு, பையன் உண்மையிலேயே தங்கம், விட்டுடாத. ஒத்துக்கிறியா இல்லன்னா நாங்க கிளம்பி வரட்டுமா? இந்த சின்ன விஷயத்துக்கு நீ எதுக்குமா இவ்வளவு தூரம் வரணும்? பையன் தங்கன்னு சொல்லிட்டல, எனக்கு ஓகே. இதுதான் நடந்தது. போதுமா? எனக்கு கூட ஒளிச்சு வச்சிருந்த உண்மையை வெளியில வாங்கிட்ட. இப்ப நான் ஃபர்ஸ்ட் நைட்ல இருந்து வாக் அவுட் பண்றேன். அபி அபி கிட்டவா? கிட்டயா? எவ்வளவு நல்லா இருக்க. என்ன சார், வேலைக்கு போகலையா இன்னைக்கு? போக மனசு வரல. போங்க. அதான் போக மனசு வரலன்னு சொல்றல, நீ வேற. ஹலோ எஸ்ஐ சார். யாரா நீ? என்ஜாய் பண்றீங்களா? மரியாதையா பேசு. ஒரு டிஜிபி ஹெட் மாஸ்டருக்காக எதுக்கு கால் பண்றாரு? என்னதான் கிளாஸ்மேட்டா இருந்தாலும் மானிட்டரிங் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கா? நீ அவரை அரெஸ்ட் பண்ணியா என்ன? யோசிச்சு பாரு எஸ்ஐ. உன்னால பண்ண முடியலன்னா வேலையை விட்டுரு. உனக்கு என்ன பத்தி தெரியாது. அப்படின்னா நீ யாருங்கிறத காட்டு. என்னங்க என்னங்க? யார் அவன்? எதுக்காக போன் பண்றான்? ஒருவேளை அவன் சொல்றது உண்மையா? டிஜிபி ஒரு பெங்காலின்னு என்கொயரியில தெரிய வந்திருக்கு. அப்படி இருக்கும்போது ஹெட் மாஸ்டரும் டிஜிபி எப்படி கிளாஸ்மேட்ஸா இருப்பாங்க? கண்டிப்பா இதுல யோசிக்க வேண்டிய விஷயம் ஏதோ ஒண்ணு இருக்கு. நீங்க தேடி வந்தது கிடைச்சதா? முன்ன பின்ன தெரியாதவன் போன் பண்ணதை வச்சு நேரம் கட்ட நேரத்துல இப்படி திருட்டுத்தனமா வந்து தேடுறீங்களே, இதெல்லாம் நியாயமா இருக்கா? நான் தான் சொன்னல, எல்லா விதத்திலயும் உங்களுக்கு கோஆபரேட் பண்றேன்னு. சாரி சார், நான் அந்த போன் காலை பேஸ் பண்ணி இங்க வரல. நீங்க எனக்கு ஸ்டேஷனுக்கு வந்துட்டு போனதுக்கு அப்புறம் டிஜிபி ஆபீஸ்ல இருந்து கால் வந்துச்சு. என்கொயரி பண்ணி பார்த்ததுல நீங்களும் ஒரு கிளாஸ்மேட்ஸ்னு தெரிய வந்துச்சு. டிஜிபி படிச்சதெல்லாம் கல்கட்டால, அண்ட் ஹி இஸ் a பெங்காலி. அவரும் நீங்களும் கிளாஸ்மேட்ஸா? எப்படி? அந்த டவுட்டை கிளாரிஃபை பண்றதுக்காக தான் சார் நான் இங்க வந்தேன். I am the student of the Presidency College, Calcutta. Sorry, sir. We are good friends. போலீஸ்காரன் சார், சந்தேகப்படுறது வழக்கமாயிடுச்சு. இப்ப எனக்கு கிளாரிட்டி கிடைச்சிருச்சு. டிஜிபி சார் உங்களுக்காக உண்மையாவே கால் பண்ணிருக்காரு.
அவன் எவனோ உங்களை பத்தி ராங் கால் பண்ணி இரிட்டேட் பண்ணிட்டு இருக்கான். முதல்ல அவனை க்ளோஸ் பண்றேன். வரேன் சார். சாரி சார். Open. போலீஸ்காரன்ல அவ்வளவு ஈஸியா கன்வின்ஸ் ஆக வாய்ப்பே இல்லை. You're under arrest. Beam, உடனே ஹெட்மாஸ்டர் வீட்டுக்கு வாங்க. சீக்கிரமா கிளம்புங்க. ஓகே சார். Move. Come fast. ஓகே சார். சார், எமர்ஜென்சி கால் சார். அட என்னையா இந்த டைம்ல? எங்க ஊர் ஹெட்மாஸ்டர் வீட்ல 7 போலி பாஸ்போர்ட்ஸ் கிடைச்சிருக்கு சார். அரெஸ்ட் கூட பண்ணிருக்கேன் சார். என்ன பேசிட்டு இருக்கா பி? ஃபுல் எவிடன்ஸோட பேசுறேன் சார். அந்த 7 பாஸ்போர்ட்ஸையும் டிஎஸ்பி ஆபீஸ்க்கு ஃபேக்ஸ் கூட பண்ணிருக்கேன் சார். இது இந்த ஊருக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆகும் சார். செக்யூரிட்டி இஷ்யூக்காக நான் ராஜமன்றிக்கு ஷிஃப்ட் பண்றேன் சார். அட இந்த நேரத்துல யாரையா வருவா? பக்கத்து ஸ்டேஷனுக்கு ஷிஃப்ட் பண்ணு. சீக்கிரம் போயா, போடியா. சார் சார் சொல்லுங்க சார். என்னாச்சு சார்? ப்ளீஸ் சார். யாரியா செக்யூரிட்டி எல்லாமே இன்டர்நேஷனல் கிரிமினல் உன கூட்டி வர சொல்லுது. வெளிய பிரஸ்க்கு என்ன பண்ண சொல்றது? முன்னாடியே உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணியாச்சு. இன்ஃபர்மேஷன் ஃபேக்ஸ் பண்ணியாச்சு. எல்லாம் உங்க டேபிள்ல தான் இருக்கு. சிஐக்கு ஃபோன் பண்ணா செக்யூரிட்டி இல்லாம பக்கத்து ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொன்னார் சார். அட என்னையா பேசுற நீ? சார், நடுராத்திரில எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார் சார். யூ ஆர் சஸ்பெண்டட். சார், என்கொயரி ஸ்டார்ட் பண்ணுங்க சார். சொல்லுங்க சார். அவர் நிஜமாவே இன்டர்நேஷனல் கிரிமினல் அட்டாக் யார் பண்ணிருக்காங்கன்னு என்கொயரி ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஹெட் மாஸ்டர் யாருன்னு கூட மீடியாவுக்கு அப்டேட் பண்றோம். உன்னை 2 நிமிஷம் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்ததுக்கே டிஜிபி போன் பண்ணாரு. அப்படி இருக்கும்போது அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு வந்தா, அதனாலதான் ஃபேக் என்கவுண்டர் பண்ண சொன்னேன். ஒரு சாதாரண ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் நீ. உனக்கும் கனுக்கும் என்ன சம்பந்தம்? முகமது உல் அப்சல் கான் ஃப்ரம் துபாய், மைக்கேல் ஃப்ரம் மலேசியா, அப்துல் காதர் ஃப்ரம் அபுதாபி. இந்த பாஸ்போர்ட்ஸ் எல்லாம் என்னது? முதல்ல நீ யாருன்னு சொல்லு. நீ ரெக்கமெண்டேஷன்ல தானே இந்த வேலையில சேர்ந்திருக்க. நன்னு கிடைச்சிருக்கு. பாஸ்போர்ட்டும் கிடைச்சிருச்சு. இன்வெஸ்டிகேஷன் பண்ணி எவிடன்ஸ கலெக்ட் பண்ணி கோர்ட்ல சப்மிட் பண்றத விட்டுட்டு என்ன யாருன்னு இன்னும் கேட்டுட்டு இருக்க பாரு. அங்கதான் எனக்கு டவுட் வந்துச்சு. இருந்தாலும் நீ கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்றதுக்கு I'm not a kid. I'm a criminal. உனக்கு தேவையான பதில் எல்லாம் நீ எடுத்துட்டு வந்த பாஸ்போர்ட்ஸ்லயே இருக்கு.
உன்னால முடிச்சா கண்டுபிடி. ஆனா நீ கேட்ட கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன எஸ்கேப் பண்ணி மறைச்சு வச்சிருக்கிற அளவுக்கு சுலபமா இல்ல. நீ சின்ன பையன், உன்னால அது முடியாது. விட்டுடு. செஞ்சு காட்டுறேன். உன்னால அது நிச்சயமா முடியாது. என்னால பண்ண முடியாதுன்னு யாராவது சொன்னாங்கன்னா அதை செஞ்சு காட்டுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த உடம்புல யூனிஃபார்ம் அப்படிதான் வந்திருக்கு. நீ என் ஈகோவை டச் பண்ணிட்ட. அது ஒரு ஹார்ஸ் பவர் எப்படி இருக்குன்னு உனக்கு நான் காட்டுறேன். 7 நாள்ல இந்த கேஸ முடிக்கிற, உன்னை ஜெயிலுக்கு அனுப்பி வைக்கிறேன். அப்படி மட்டும் நடக்கலன்னா நான் இந்த யூனிஃபார்மை கழட்டி எரிஞ்சிட்டேன். அது வரைக்கும் டேக் a break. ருத்ரவனம்ன்ற கிராமத்துல 7 பாஸ்போர்ட் வச்சிருக்க ஹெட்மாஸ்டர் கைது செய்யப்பட்டிருக்காரு. அது மட்டும் இல்ல, அண்டர் கிரவுண்ட் டான் வசிம்பாய் கூட சம்பந்தம் இருக்குன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. Good morning, guys. Geneva. 24th October. UNO summit நடக்கிற பிளேஸ் அது. 22 countries presidents இன்டர்நேஷனல் சப்மிட்டுக்கு வராங்க. அதுல ஒருத்தர் கூட உயிரோட இருக்க கூடாது. செக்யூரிட்டி பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கும். நம்மளோட டார்கெட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்க போகுது. அண்டர் வேர்ல்ட் ஹேஸ் டு ரூல் த வேர்ல்ட். அது நடக்கணும்னா இந்த ஆபரேஷன்ல ஒருத்தம் கூட உயிரோட இருக்க கூடாது. நம்ம பண்ண போற இந்த பிளாஸ்ட பார்த்து பப்ளிக்ல இருந்து பொலிட்டீஷியன்ஸ் வரைக்கும் நம்ம அண்டர் வேர்ல்ட பார்த்து சும்மா நடுங்கணும். புரியுதா? வேர்ல்டுல இருக்க டாப் 20 countries பினான்சியலா டிஸ்டர்ப் ஆகணும். அது மேல நம்ம கிரிப்பை கொண்டு வரணும். Then we will be the world rulers. So get ready, guys. இந்த மிஷனுக்கு தேவையான எல்லா மேட்டர்ஸையும் டேடி பார்த்து பாரு. என்னையா பண்றீங்க போலீஸ்காரங்க எல்லாம்? சொல்லி எவ்வளவு நேரம் ஆச்சு? Of course, I need the information immediately, okay? Hey. அவர் அரெஸ்ட் பண்ணது யாரு? அபின்னு புதுசா வந்திருக்கிற எஸ்ஐ. நேத்து நைட் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஐ எம் கமிங். நான் ரியாக்ட் ஆனா எவ்வளவு வயலண்டா இருக்குங்கறத பார்க்க ரெடியா இரு. புரியுதா? வேணாம் பாய். டாடி நானும் அங்க வந்துகிட்டு இருக்கோம். ஸ்டேட்ல இருந்து சென்ட்ரல் வரைக்கும் எல்லாரையும் அலர்ட் பண்ணிட்டேன். எனி டைம் பிடிச்சிருவாங்க. கொஞ்சம் டைம் கொடுங்க பாய், நானே வரேன். விக்கே சார், இந்த அரசியல்வாதிகளை நம்ப முடியாது. இந்தியா போறதுக்கு ஏற்பாடு பண்ண. ஓகே. எங்கடா இருக்க? நான் இங்கதான், நம்ம ஊர்ல தான் சார் இருக்கேன். நம்ம பக்கத்து ஊர்ல ஹெட் மாஸ்டர் அரெஸ்ட் ஆனாரு, மிஸ் ஆனாரு தெரியுமா? சார், நீங்க ஹோம் மினிஸ்டர் சார். ஹெட் மாஸ்டர் பத்தி நமக்கு எதுக்கு சார்? அந்த ஹெட் மாஸ்டருக்காக துபாயில இருந்து பாய் போன் பண்ணாருடா. இது பாயா? ஆமா. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க சார், அவனை நான் பாத்துக்கிறேன். சார், எனிதிங் சீரியஸ்? எஸ். உனக்கு 9/11 ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு. 26/11 எப்படி சார் மறக்க முடியும் அந்த டேட்டை? அட்டாக்ஸ் நடந்துகிட்டே இருக்கு. நாமளும் நிறைய பேர் அரெஸ்ட் பண்றோம். ஆமா சார். 9/11 நடந்ததுக்கு அப்புறம் நம்ம ஏர்ஃபோர்ஸ் அலர்ட் செஞ்சா சிபிஐல இருந்து வந்துட்டு இருக்காங்க. நேவி அலர்ட் பண்ணா மக்கள்ல இருந்து வராங்க. இதெல்லாத்தையும் பிளான் பண்றதுக்கு ஏதோ ஒரு மாஸ்டர் பிரெயின் இருக்குன்னு எனக்கு தோணுது. அவனை பத்தி தான் நான் 8 வருஷமா யோசனை பண்ணிட்டு இருக்கேன். மாஸ்டர் பிரெயின்? எஸ். 26/11 அட்டாக்ஸ் நடக்கிறதுக்கு முன்னாடி
ரேடியோ ஃப்ரீக்வன்சியை டீகோட் பண்றதுக்கு முன்னாடி வெளியே வந்த ஒரே ஒரு பேரு முகமது துல் அஃப்சல் கான். அவன் எங்க இருப்பான், எப்படி இருப்பான்னு ஒரு ஸ்மால் க்ளூ கூட கிடையாது. என் சந்தேகம் கரெக்டா இருந்தா அந்த மாஸ்டர் பிரெயின் இவனா தான் இருக்கணும். அப்புறம் எப்படி சார் அவனை பிடிக்கிறது? அதுக்கு தான் இந்த ஃபைல். நேத்து ராத்திரி தமிழ்நாட்டுல ஒரு கிராமத்துல 7 பாஸ்போர்ட்டை வச்சுக்கிட்டு ஒருத்தன் அரெஸ்ட் ஆனா நான் தப்பிச்சிட்டான். அந்த பாஸ்போர்ட்ல இருக்கிற ஒரு பாஸ்போர்ட்டோட பேரு முகமது துல் அஃப்சல் கான். அப்படின்னா அந்த தீவிரவாதி இவன் தானா? தெரியல. ஆனா அவன் தான் இவன்னா அக்டோபர் 24 அன்னைக்கு நடக்க போற ஆபரேஷனை பத்தி நம்ம எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அந்த மாஸ்டர் பிரெயின் இவனா கூட இருக்கலாம்ல. Hello, Meenakshi. Hello, sir. You have immediately shift to Rudravaram. Okay, sir. Yes, sir. நான் போறேன். நமஸ்காரம் சார். குருமூர்த்தி, நீங்க ஸ்கூல் கட்டினதுல இருந்தே இங்க தான் இருக்கீங்கல்ல? ஆமா, இருக்கேன் சார். அவரை பத்தி உங்களுக்கு என்னென்ன தெரியும்? ஸ்கூலை பத்தி, பசங்களை பத்தி தெரியும். அவரோட பர்சனல் விஷயங்களை எனக்கு எதுவுமே தெரியாது சார். எங்க கிட்ட அவர் எதுவுமே சொன்னதில்ல சார். குருமூர்த்தி, இந்த ஸ்கூல் லேண்ட் யாரோடது? அக்கவுண்ட்க்கு பணம் எங்க இருந்து வரும்? அக்கவுண்ட்ஸ் எல்லாமே அவரே தான் சார் பாத்துப்பாரு. எங்களுக்கு எதுவுமே தெரியாது சார். பீம் சார், நீ குருமூர்த்தியை உன் கூட கூட்டிட்டு போ. இந்த லேண்டை யார்கிட்ட வாங்கினாங்க, இதோட ரெஜிஸ்ட்ரேஷன் எப்போ நடந்தது, இந்த லேண்ட் ரெஜிஸ்டர் ஆயிருக்கா இல்லையா, அவருக்கு எங்கெங்கெல்லாம் அக்கவுண்ட்ஸ் இருக்கு, எல்லா டீடைல்ஸும் எனக்கு சாயந்தரத்துக்குள்ள வேணும். ஓகே சார். மேடம், உங்களை சார் கூப்பிடுறாரு. என்னையா? அவரு ஸ்கூலு ஊரை தாண்டி வேற எங்கேயாவது போயிருக்காரா? யார் இருக்காங்கன்னு போவாரு? அவர் சம்மர் ஹாலிடேஸ்க்கு யோகாக்காக ரிஷிகேஷ் போவாரு. ரிஷிகேஷா? மார்னிங் மேம். ஸ்ட்ரைட் டு தி பாயிண்ட். ஹெட் மாஸ்டர் எப்போ அரெஸ்ட் பண்ணீங்க? நைட் 12:30 மேம். ஓகே. உங்க சுப்பீரியருக்கு எப்போ இன்டிமேட் பண்ணீங்க? 1:30 மேம். அட்டாக் சரியா எப்போ நடந்துச்சு? அரௌண்ட் 2 o'clock மேம். சோ டோட்டல் 1.5 மணி நேரத்துல அரெஸ்ட், எஸ்கேப் எல்லாமே நடந்துருச்சா? உங்களுக்கு யார் மேலயாவது டவுட் இருக்கா? இல்ல மேம். யாரையாவது பாத்தீங்களா? நோ மேம். ஹெட் மாஸ்டர் யாருக்காவது போன் பண்றதை நீங்க பாத்தீங்களா? சான்ஸ் இல்ல, நான் பக்கத்துல தான் இருந்தேன் மேம். அப்ப வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தது யாரு? கடவுளா? தெரியாது மேம். டோன்ட் பி ஸ்மார்ட். அட்லீஸ்ட் அவங்கள பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணீங்களா? ஆல்ரெடி இன்ஜுரி ஆனா அட்டாக்ல ஸ்ட்ரக் ஆகி போன ஜீப் ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள் மேம். இருந்தாலும் ஹைவேல இருக்க செக் போஸ்ட் எல்லாத்துக்குமே இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ட்ராக் பண்ணி பார்த்தோம், பட் கிடைக்கல மேம். நீ சொல்ற லாஜிக் நல்லதா இருக்கு. இவ்வளவு பெரிய இன்சிடென்ட்க்கு அப்புறமா நீ லீவ் எடுத்துக்கிட்ட பாத்தியா? அங்கதான் ஓ மேல எனக்கு சந்தேகம் வருது. மேம், நான் பர்சனல் லீவ் எடுக்கல, ப்ரொஃபஷனல் லீவ் தான் எடுத்திருக்கேன். ஐ அம் ஆன் டியூட்டி. 24 ஹவர்ஸ்ல அவரை பத்தி நிறைய டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணிருக்கேன். இந்த ஃபைல்ல ஹெட்மாஸ்டரோட ஸ்கூல் டீடைல்ஸ், அக்கவுண்ட் டீடைல்ஸ் எல்லாமே இருக்கு. இன்வெஸ்டிகேஷன்ல தெரிஞ்ச இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, அவர் எல்லா சம்மருக்கும் ரிஷிகேஷ்க்கு போவாராம். இவர் உங்களோட ஆசிரமத்துக்கு வருவாரா? இவர் எல்லா வருஷம் வருவாருங்க. அவரை பாக்குறதுக்கு யாராவது இங்க வரவோ இல்ல இவர் யாரையாவது பாக்குறதுக்கு வெளியில போகவோ நடந்திருக்கா? அப்படி யாரும் வர மாட்டாங்க. ஆனா எல்லா சனி நேரம் மட்டும் வெளியே போயிட்டு வருவார் சார். மத்த நாள் எல்லாமே அவர் இங்க தான் சார் இருப்பாரு. திங்கக்கிழமை அன்னைக்கு அவர் திரும்ப வந்துருவார் சார். எனக்கு தெரிஞ்சவர் அந்த பாஸ்போர்ட்ஸ் வச்சு அங்கே இருந்து தான் எல்லா ஊருக்கும் போறாரு. நான் ஒரு நார்மல் எஸ்ஐ. சோ ஏர்போர்ட் அத்தாரிட்டிஸ் எனக்கு கோஆபரேட் பண்ணல, எனக்கு எந்த டீடைல்ஸும் கொடுக்கல. ஆனா அங்கதான் ஏதோ இருக்கு மேம். We should get all the footages and inquire them. Good job. Thank you, ma'am. The case will be taken over by NII and we'll be working together. Okay, ma'am. You may leave now. By the way, Meenakshi Nair. Nice meeting you. இவன் அப்சர்வேஷன்ல வச்சிருங்க. இப்பதானே மேடம் குட் ஜாப்னு சொன்னீங்க. எதுக்கு அவரை போய்? நாம ஒரு கிரிமினலை தேடிட்டு இருக்கோம். அவன் கிரிமினலோட பேக்ரவுண்ட தேடிட்டு இருக்கான். அவன் பொசிஷனுக்கு சம்பந்தமே இல்லாத வேலையை பார்த்துட்டு இருக்கான். ஒன்னு அவன் டியூட்டி மேல சின்சியரா இருக்கணும், அப்படி இல்லனா கிரிமினலுக்கு ஹெல்ப் பண்றவனா இருக்கணும். ராஜாராம் சார்,
ஊர்ல இப்ப என்ன ஏடிஎம் இறங்கி இருக்கு. ஓகே சார். கேஸ் இப்ப அவங்க தான் டீல் பண்றாங்க. சரிங்க சார். சோ இனி நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். ஓகே சார். Good afternoon, sir. ரொம்ப அலைஞ்சிட்டு இருக்க போல. பயமா இருக்கா? பாசமா கொடுக்கறியா இல்ல காக்கா பிடிக்கிறியா? தேவையே இல்ல சார். ரிஷிகேஷ் போறது, அங்கிருந்து இந்த உலகம் முழுக்க சுத்துறது கொண்டு வந்திருக்கேன். டோட்டல் டேட்டா கொண்டு வந்திருக்கேன். கேஸ் ஆல்மோஸ்ட் க்ளோசிங்கே வந்துருச்சு. சாப்பாடு உள்ள இறங்க மாட்டேது போல. கதர் சொக்கா, கண்ணாடி, முகத்துல அப்பாவித்தனம், எப்பவுமே குறையாத புன்னகை. உன்னை பார்க்கும்போது எனக்கே 2 கையை கூப்பி வணக்கம் சொல்லும் போல இருக்கு. எனக்கு என்னமோ நீ இன்னும் நல்லவன் தான் தோணுது. நல்லவனா? ஒசாமா பின் லாடனா தெரியுமா உனக்கு? மத்தவங்க எல்லாம் கையெடுத்து கும்பிடுற மாதிரி சாமியார் மாதிரி இருப்பான். ஜார்ஜ் சோப்ராஜ் மேல் மாடல் மாதிரி இருப்பான். அப்ப இருந்த பொண்ணுங்களுக்கெல்லாம் அவன் ஒரு ட்ரீம் பாய். ஒவ்வொருத்தர் கண்ணுக்கும் ஒவ்வொரு நெகட்டிவ் பாயிண்ட் தெரியும். அது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா அது ரொம்ப பயங்கரமா இருக்கும். வெளியில காட்டினா தாங்க மாட்டேன். சரி, இதெல்லாம் விடு. நீ யாரும் இல்லாதவ, எந்த பேக்ரவுண்டும் கிடையாது. நீ ஒரு கமிஷனர் கிடையாது, எஸ்பி கிடையாது. ஆஃப்டர் ஆல் நீ ஒரு எஸ்ஐ. என்ன நீ ஒப்படைச்சனா உனக்கு ஒரு மெடல் கூட கிடைக்காது. அப்படி இருக்கும்போது என்ன பண்ணி கிழிப்ப? உலகத்துல இது வரைக்கும் ஏதோ ஒண்ணு சாதிச்ச ஒவ்வொருத்தருக்கும் பேக்ரவுண்ட் எதுவும் இல்ல. தைரியத்தை தவிர சுபாஷ் சந்திர போஸ், பகத்சிங், அல்லூரி சீதாராமராஜு இவங்க எல்லாருமே இந்த பார்டருக்குள்ளதான் வருவாங்க. சோ பார்க்க வேண்டியது பொசிஷனையோ பர்சனாலிட்டியையோ இல்ல, கெப்பாசிட்டிய. அது என்கிட்ட எவ்வளவு இருக்குன்னு காட்டுறேன். சரி சரி, இன்னும் 5 நாள் மட்டும் வெயிட் பண்ணு. உன்னோட ஜியோகிராபி ஹிஸ்டரி மொத்தத்தையும் வெளியில கொண்டு வரேன். அப்ப இன்னும் நல்லா என்ஜாய் பண்ணு. ஆல் தி பெஸ்ட். ஃபுட் ரொம்ப நல்லா இருக்கு. வீட்டு சாப்பாடு இல்ல, உடம்புக்கு நல்லதுன்னு நானே கிட்ட இருந்து செய்ய சொன்னேன். ஹலோ, என் மேல இவ்வளவு அக்கறையா இருக்கிற மாதிரி என்ன இங்கிருந்து சேஃபா பே ஆஃப் பெங்கால தாண்டி வச்சிட. சும்மா செய்ய வேண்டாம், மொத்தமா செட்டில் பண்றேன். செட்டில் பண்றேன்னு சொன்னது மெடலோ இல்ல ப்ரமோஷனோ இல்ல. உன்னோட நெக்ஸ்ட் ஜெனரேஷன் கஷ்டப்படாம கால் மேல கால் போட்டு சாப்பிடுற அளவுக்கு. ஆஃபர் நல்லா தான் இருக்கு, ஆனா என்னாலதான் கனெக்ட் ஆக முடியல. ஏன்னா கரப்டட் இல்லல்ல. டேக் கேர். எல்லாத்தையும் கிளியரா என்கொயர் பண்ணு. சரிங்க ஐ நீட் ஆல் தி டீடைல்ஸ். ஓகே சார். வணக்கம் சார். வணக்கம் சார். என்ன பிரசிடென்ட் ஐயா, ஊரே கூட்டு வந்திருக்கீங்க, அதுவும் பணிவோட இருக்கீங்க. என்ன பைத்தியம் சொன்னீங்க, தாங்கின. அந்த ஹெட் மாஸ்டரை மேதன்னு சொன்னீங்க, நிறைய படிச்சவன்னு சொன்னீங்க. நல்லவன் சொல்லிட்டு என்ன காரியம் பண்ணிருக்கான்னு பாத்தீங்களா? விஷயத்த சொல்றானா பழமொழி சொல்லிட்டு இருக்க? பழைய விஷயங்களை உனக்கு ஞாபகப்படுத்தணுமா? அடிக்கடி ஞாபகப்படுத்தாதுன்னு ஐட்டம் சாங்க பெருசுப்படுத்தாம விடுங்க சார். டேய், நீ வாய மூடுறியா? மூஞ்சி மகர நீ கண்ணடியில பாத்திருக்கியடா? உங்களுக்கு மட்டும் அஜித் மாதிரி ஃபேஸ். சரி, வந்த விஷயம் என்னன்னு சொல்லுங்க. அது ஒண்ணு இல்லங்க, எங்க ஆளுங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து இந்த போலீஸ் கொடுக்கற கஷ்டத்தை, இந்த போலீஸ் டார்ச்சரை தாங்க முடியாம அதான் இல்ல ஒரு 4 நாள் ஊர்ல திருவிழா வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே சொன்னீங்கன்னா போதும், நம்ம ஆளுங்க பாத்துப்பாங்க. பிரசிடென்ட் சாரே கேக்குறதுனால நான் பர்மிஷன் கொடுக்கறேன். டேய் தம்பி, ஆறுல நல்லா இறுக்கி கட்டுறா. நம்ம ஆள் ஆடுற ஆட்டத்துக்கு கலண்டாம இருக்கணும்ல, நல்லா இறுக்கி கட்டுறா. சும்மா இருண்ணே, அந்த ஆட்டத்துக்கெல்லாம் இது ஒண்ணும் அவுந்துடாது. ஓகே, நீங்க ஆரம்பிங்கடா. டேய் சித்தூர பால கோவத்தா பத்த பூரம் பூத்த பூவத்தா ராஜமந்திரி ரோஸ் மில்க் தா இந்த ராத்திரி முழுக்க டோர்னமெண்ட் தான்.
வச்சு ரோஸ் பண்ணுவான் நடக்கும் தேன ஊத்துதான் நல்லா பாத்துக்கோ நாயக்கட ரஸ்க் இது பால் தோட்டுக்கோ பழங்க முகஜலிக்கும் நீள கட்டிக்கோ எத்து பல்லால டேஸ்ட் பண்ணிக்கோ ஸ்ட்ராபெரி கண்ணோடு சுந்தரி என்னோட மேட்ச ஃபிக்ஸ் பண்ணி பைச கொண்டாடு ரம்மு ரம்ம ஊத்தி ஆட்டம் போடுவான் காசு மேல காசு வச்சு ரோஸ் பண்ணுவான் ஊர்ல எல்லா விஷயத்துக்கும் வீடியோ எடுப்பீங்களா நீங்க? அடா அது இதுன்னு இல்லங்க, எல்லாத்தையும் எடுத்து தள்ளிடுவோம். எல்லாமே எனக்கு ஆபீஸ்ல இப்பவே இருக்கு சார். போய் ரெடி பண்ணுங்க. போங்க. போடா சொல்லிட்டார்ல போ. நமக்கு டைம் இல்ல. ஃபேஸ் ஸ்கேன் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி ஹெட்மாஸ்டர் இருக்க ஃபுட்டேஜ் மொத்தத்தையும் செப்பரேட் பண்ணு. குவிக். அவுட். சரிங்க. எல்லாம் ஒண்ணா வாய முடி சும்மா இருக்கட்டும் வாடா. அபி வரேன். அவர் கூப்பிட்டாதான் நம்ம போடுமா. போலாம் வாடா. யா கமிங். இத பாரு. ஜூம் பண்ணு. என்னடா என்ன இவனை ஊர்ல பார்த்ததே இல்லையே. யார் இவன்? இவர் பேர் ராகவன். பக்கத்து சிட்டில தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. வா. ஓகே. ராகவராவன்றது நீங்க தானே? நான் தான். நீங்க யாரு? ருத்ரவரம் எஸ்ஐ. வணக்கம் சார். அந்த ஊருக்கு பக்கத்து ஊர் தான் சார் இது. தெரியும். உங்களுக்கு ஹெட்மாஸ்டர் எப்படி தெரியும்? ஹெட் மாஸ்டர் உண்மையிலேயே ரொம்ப நல்லவர் சார். என்ன இங்க வேலையில வச்சதும் அவர் தான் சார். அது மட்டும் இல்ல, என் பசங்களுக்கு படிப்பும் சொல்லி கொடுத்தாரு. என் பெரிய பொண்ணுக்கு கூடவே இருந்து போன டிசம்பர் மாசம் கல்யாணத்தையும் நடத்தி வச்சாரு சார். ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோம். அவர் எங்க எல்லார் வாழ்க்கையும் மாத்திட்டாரு சார். அதனால தான் அடிக்கடி நான் அவரை போய் பாத்துக்கிட்டே இருப்பேன் சார். ஓ, அந்த மாதிரி ஆளுக்கு இப்படி நடந்திருக்குன்னா ரொம்ப கவலையா இருக்கு சார். நீங்க லாஸ்டா அவரை எப்ப சந்திச்சீங்க? ஆகஸ்ட் 15 சார். அவர் உங்களுக்கு ஏதாவது கவர் கொடுத்தாரா? கவரா? இந்த கவர். என் பொண்ணு டெலிவரிக்கு கவர் கொடுத்து கொஞ்சம் காசும் கொடுத்தாரு சார். எனக்கு மட்டும் இல்ல சார், அவர் நிறைய பேருக்கு இப்படிதான் ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. ஓகே, ஏதாவது தேவைன்னா நான் உங்களுக்கு கால் பண்றேன். சரிங்க சார். இன்வெஸ்டிகேஷனுக்காக நீங்க ஊருக்கு வர வேண்டி இருக்கும். வரேன் சார். கூப்பிடுறேன். வாங்க சார். பரவாயில்ல, நீங்க இங்க இருங்க. Take all his belongings. இங்க என்ன நடக்குது? இவங்க போன ஸ்டேஷனுக்கு வர சொல்லுங்க. மத்த டீடைல்ஸ் அவங்களே சொல்லுவாங்க. ஓகேவா? இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஹவாலா நடந்துகிட்டு இருக்கு இங்க. கார் நம்பரை பொறுத்து ஒரு கார்ல இருந்து இன்னொரு காருக்குள்ள பணம் மாறிக்கிட்டே இருக்கும். இந்த பில்டிங்ல எவ்வளவு பணம் இருக்கும்? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 3000 கோடி இருக்கும். 3000 கோடியா? ஹெட்மாஸ்டருக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? அது எனக்கு தெரியாது சார். சார், பாம் சார். போயிடுங்க போயிடுங்க.
யாரா நீ? கோடிக்கணக்கான ஹவாலா மணி, உனக்காக வேலை செய்யற ஆட்கள், ஒரு ஸ்விட்ச் அழுத்தின உடனே வெடிக்கிறதுக்கு பாம். என்ன பிளான் பண்ணிருக்க? யாருன்னு சொல்லு. டெரரிஸ்டா, மாஃபியாவா, மாவோயிஸ்டா? இந்த நாட்டை என்ன பண்ணலான் இருக்க? யுத்தம். ஐ ரூல் த வேர்ல்ட். நான் யுத்தம் பண்ணிட்டு இருக்கேன். யாராலையும் தடுக்க முடியாது. இங்க உயிருக்கு மதிப்பில்ல. நீ சொல்ற மக்களை பத்தி யோசிக்க டைமும் என்கிட்ட இல்ல. இது என்னோட வியூகம். நானே உருவாக்குன என்னோட பத்ம வியூகம். எல்லாரும் ஜெயிக்கிறதுக்காகத்தான் விளையாடுவாங்க. அதுல ஒருத்தன் தான் ஜெயிக்க முடியும். அது நானா தான் இருக்கணும். அது நான் தான். அபே, வேட்டையாடுற சிங்கங்கள், கடிக்கிற பாம்புகள், வாக்கு கொடுக்கிற ஓநாய்கள் எல்லா இடத்துலயும் இருக்கும். அதையெல்லாம் உன்னால எதிர்கொள்ள முடியாது. போயிடு, எங்கேயாவது தூரமா போயிடு. எங்க போக போறேன் பாக்கலாம். யாரு ஜெயிக்கிறாங்கன்னு பாக்கலாம். இது வரைக்கும் நீ யாருன்னு தான் யோசிச்சுட்டு இருந்த. இனிமே உன்ன மாதிரியே யோசிக்க போற. நீ யாரு, உனக்கு பின்னாடி யார் யார் இருக்காங்கன்னு மொத்தமா தெரிஞ்சுக்கிற. நீ சொன்ன அந்த சிங்கங்கள், பாம்புகள், ஓநாய்கள் எல்லாரையும் கொன்னு பத்ம வியூகத்துல வெற்றிகரமா வெளியில வர. இது அபிமன்யுவோட வெற்றின்னு ஓவாயிலேயே நான் சொல்ல வைக்கிறேன். அனுபவம் உள்ளவன் சொல்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் மதிப்பு இருக்கும். கொஞ்ச நாள் நீ என் கூட இருந்ததுனால நான் சொல்றேன். வேணாம், எவ்வளவு தூரம் அடம் பிடிக்கிறது தப்பு. அடம் பிடிக்கிறவன் ராஜாவோட பேச்சையே கேட்க மாட்டான். அப்படி இருக்கும்போது ராஜாவே அடம் பிடிச்சா எப்படி இருக்குன்னு வெயிட் அண்ட் சீ. என்ன ஹலோ? பயம், உன் கண்ணுல பயம் நல்லா இருக்கு அபி. அது நான் தான். டாடி உன்கிட்ட தான் இருக்காருன்னு எனக்கு தெரியும். மரியாதையா என்கிட்ட ஒப்படைச்சிடு. இல்லனா இப்பதான் உனக்கு கல்யாணம் ஆயிருக்கு. உன் பொண்டாட்டி கூட இப்ப கோயிலுக்கு போயிருக்காலாம். ஓ, டைம் இல்ல அபி. ராஜாராம், போன் எடுங்க ராஜாராம். ராஜாராம்,
மேடம் மேடம் நீங்க போங்க மேடம் மேடம் நீங்க போங்க நான் பாத்துக்கிறேன். நீங்க எடுத்துக்கிட்ட கேஸ்ல நான் உங்க கூட இருந்ததை நினைச்சா பெருமையா இருக்கு சார். நீங்க ஜெயிப்பீங்க சார், நிச்சயம் ஜெயிப்பீங்க சார். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு சார். ராஜாராம் 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 என்னடா அழுதுகிட்டு இருக்கியா? உன்னோட ஒய்ஃப் அதான்டா கொன்னு இருக்கணும். நான் தான் போனா போட்டுன்னு விட்டுட்டேன். மரியாதையா டேடிய ஒப்படைச்சிரு, இல்லனா அடுத்து யாருன்னா உன் ஒய்ஃப் தான். ராஜாராம கொன்னுட்டலடா. ஃபர்ஸ்ட்ல இருந்தே உன் மேலதான் எனக்கு ரொம்ப டவுட். எங்களோட நீ நல்லா தான் விளையாடுன. குட் ஜாப். டோன்ட் ஆக்ட் ஸ்மார்ட். கிவ் மீ யுவர் ஃபோன். ஆமா, நீ டீல் எவ்வளவுக்கு பேசியிருக்க? உன் கூட சேர்ந்து இந்த டிபார்ட்மெண்ட்ல வேற யாரெல்லாம் இருக்கா? ஒரு இன்டர்நேஷனல் கிரிமினலை எஸ்கேப் பண்ண வைக்கிறது எவ்வளவு பெரிய கிரைம்னு தெரியாதா? எங்கடா இருக்கான் வசீம் பாய்? வாட்ஸ் த கேம் பிளான்? போன் அட்டெண்ட் பண்ணு. ஸ்பீக்கர் ஆன் பண்ணு. இப்பவாவது டாடி எங்க இருக்காருன்னு சொல்லு. அட்ரஸ் சொல்றேன், எழுதிக்கோ. ராஜமந்திரி ஹாஸ்பிட்டல் ரோட், சக்கரவர்த்தி தியேட்டர்னு கேட்டா எவனா தான் சொல்லுவான். வெளியில நோ என்ட்ரி போர்டு இருக்கும். கன்ஃபியூஸ் ஆகாத, நேரா உள்ள வா. சினிமா ஸ்டார்ட் ஆகி ரொம்ப நேரமாச்சு. 5 நிமிஷத்துல வந்தா உன் டாடி உனக்கு அடைப்பான். அப்படி வரல உனக்கு என்னைக்குமே கிடைக்க மாட்டான். What the hell? அட்ரஸ் எதுக்காக நீ சொன்ன? Wait and see. Lights off, red alert. It's time to put in work better now before I get put in the dirt. Another sucker just got his feelings hurt. Tried this, but got exposed and sunburned. Lights off, red alert. It's time to put in work better now before I get put in the dirt. Another sucker just got his feelings hurt. Tried this, but got exposed and sunburned. மறுபடியும் எங்கடா போயிட்டான் அபிமன்யு? போதும் டாபி, இது வரைக்கும் நீ பண்ணதே போதும். நிறுத்திடு. இப்போ உன்னோட லைஃப் ஒன்று மட்டும் கிடையாது, உன் பின்னாடி உன் ஒய்ஃபும் இருக்கா. அவளை பத்தியும் நீ கொஞ்சம் யோசிக்கணும்ல. டேய், நான் சொல்றத கொஞ்சம் கேளு. தயவு செஞ்சு வேலையை விட்டுரு. இந்த கேஸை என்ஐஏக்கே விட்டுறா, அவங்களே சால்வ் பண்ணிப்பாங்க. உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா எங்களால தாங்க முடியாதுடா. உன்னோட ஈகோவை ஹர்ட் பண்றதுக்காக நாங்க இப்படி பேசலடா. நாங்க கெஞ்சி கேட்டுக்கிறோம், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோடா. இவனுக்கு நீயா சொல்லு சசி, கேஸை என்ஐஏக்கு விட்டுற சொல்லி. நீங்க என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? இந்த கேஸ விட்டுறலாமா வேணாமான்னு தானே? விட்டுருங்க.
நீங்க இந்த கேஸை எடுத்ததுல இருந்து நான் ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன். இந்த கேஸை நீங்க ஜெயிப்பீங்க அப்படிங்கறத விட உங்களுக்கு என்ன ஆகுமோங்கிற பயம் தான் எனக்கு அதிகமா இருந்துச்சு. சாவுக்கு போராடிட்டு இருந்த ராஜாராம பார்த்ததுக்கு அப்புறம் இன்னும் பயமா இருந்துச்சு. ஏதோ ஒரு நாள் உங்களையும் அந்த மாதிரினா இல்ல இல்ல. ஆனா ராஜாராம் அவர் சாக போறாருங்கிற கவலையை விட நீங்க ஜெயிப்பீங்கிற நம்பிக்கை மட்டும் அவர் மனசுல கடைசி வரைக்கும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் எனக்கு தைரியம் வந்துச்சு. உங்க கான்ஸ்டபிளே உங்களை அந்த அளவுக்கு நம்பினப்போ உங்களோட வைஃப் நான் இந்த கேஸ விட்டுற சொல்லி எப்படி நான் சொல்வேன்? பெருசா என்ன ஆக போகுது? தோத்து போயிடுவீங்களா இல்ல செத்து போயிடுவீங்களா? பரவாயில்லைங்க, இதுக்கெல்லாம் பயந்து ஓடி போறதை விட சாவறதே பரவாயில்ல. இந்த கேஸ நீங்க விட்டுறாதீங்க. சசி சொல்ற போதுதான் புரியுதுடா நாங்க எவ்வளவு செல்ஃபிஷா யோசிச்சோன்னு. உன் கூட நாங்க இருப்போம், போடா. ஒரு நிமிஷம். கைய காட்டுங்க. காணா கண் உண்டு என் நெஞ்சே நீ பாரு. காணா கண் உண்டு என் நெஞ்சே நீ பாரு. கேளா காதுண்டு என் நெஞ்சே நீ கேளு. வழி ரணம் பயம் தந்தாலும் வழி எங்கும் இருள் வந்தாலும் உள்ளம் எங்கும் உந்தன் பெயர்தான் ஆஞ்சநேயா. எதிரிகள் என்னை சூழ்ந்தாலும் எதிர்கொள்ளும் திறன் என்னோடு உள்ளம் எங்கும் உந்தன் பெயர்தான் ஆஞ்சநேயா. காணா கண் உண்டு என் நெஞ்சே நீ பாரு. கேளா காதுண்டு என் நெஞ்சே நீ கேளு. If you wanna win all the time, you really gotta know when to fire up. Never fall to the trap of time, cause you just can't break. Look, big guy, you don't even give it up. You neither wanna go ahead. Just joking, joking. You're joking, joking. You're just joking. ஆவேசம் கொண்டாலே ஆலோசனை சூயம்தான், அதுவே உன் தோளுக்கு பாரம்தான். ஆகாயம் வீழ்ந்தாலும் நம்பிக்கை வீழாதே, நான் செய்த சபதம் முடிப்பேன் பார். வழிகணம் பயம் தந்தாலும் வழி எங்கும் இருள் வந்தாலும் உள்ளம் எங்கும் உந்தன் பெயர்தான் ஆஞ்சநேயா. எதிரிகள் என்னை சூழ்ந்தாலும் எதிர்கொள்ளும் திறன் என்னோடு உள்ளம் எங்கும் உந்தன் பெயர்தான் ஆஞ்சநேயா. காணா கண் உண்டு என் நெஞ்சே நீ பாரு. கேளா காதுண்டு என் நெஞ்சே நீ கேளு.
எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லல்ல. உன்னை அப்பவே கொன்னுலான்னு பார்த்தேன். டாடி உன்கிட்ட இருக்கிறாருன்ற ஒரே ஒரு காரணத்தினாலதான் உன்னை உயிரோட விட்டு வச்சிருக்க. நாங்க யாருன்னு தெரியுமா? அண்டர் வேர்ல்ட்னா என்னன்னு தெரியுமா? எங்களோட கெப்பாசிட்டி என்னன்னு தெரியுமா? கண்ணை மூடி துறக்கிறதுக்குள்ள உலகத்துல இருக்கிற மேப்ல எந்த நாடும் இல்லாம பண்ண முடியும். அப்படி இருக்கும்போது எங்களோடவே விளையாடுறியா? சொல்லு, டாடி எங்க? சொல்றியா இல்ல சாக போறியா? இப்ப நான் போகலனா, உங்க டாடியை கூட்டிட்டு வரலனா, ஒரு நிமிஷத்துக்குள்ள நீ என்ன கொன்னுடுவல. என் வைஃப் அப்புறம் விதவை ஆயிடுவா. ஃப்ரெண்ட்ஸ் வருத்தப்படுவாங்க. என் வாழ்க்கையே போயிடும். இருந்தாலும் என்னோட ஒவ்வொரு நாடி நரம்பலையும் இந்த நாட்டுக்காக செத்து போனாலும் பரவாயில்ல அப்படின்ற ஃபீலிங் என்ன பிரதர்? என்ன இல்ல இந்த நாட்டுல, இந்த காத்துல, இந்த தண்ணில. எனக்கு தெரிஞ்சு இந்த தேசத்துக்காக உயிர் தியாகம் செஞ்ச ஒவ்வொருத்தங்களும் இந்த நிமிஷத்தை ஃபேஸ் பண்ணிருப்பாங்க. பயந்தவங்க வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டாங்க. எதிர்த்து போராடினவங்க சரித்திரத்துல இடம் பிடிச்சாங்க. எனக்கு இருக்கிற இந்த நிமிஷத்துல நானும் போராடுவேன், சண்டை போடுவேன், எல்லாரையும் கொன்னுடுவேன். அபிமன்யு, how is Abhimanyu, doctor? Don't worry, அவருக்கு ஒண்ணும் இல்ல. Sure? Thank you. Meenakshi? Yes, sir. Where is Abhimanyu? He is in ICU, sir. This Okay. is his case file, Let's sir. go. Okay, sir. What's happening? Why do we have to believe this Abhimanyu? மீனாட்சி நாயர், இத பத்தி நம்ம ஒரு கிளாரிபிகேஷன் கொடுக்கிற வரைக்கும் இன்டர்போல் cannot proceed for that. இதுக்கு சம்பந்தப்பட்ட மாதிரி ஏதாவது நம்ம ப்ரூஃப காட்டியாகும். Sir, please come with me. Okay. Wasim bhai, the most wanted international criminal. Yeah. இது எப்படி இங்க? It's not safe. Don't worry, sir. இந்த ஹாஸ்பிடல் நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்கு. நமக்கு தெரியாம ஒரு எறும்பு கூட உள்ள நுழையாது. சார், இப்போது இந்த கேஸ சீரியஸா எடுத்துக்கலாமா? எஸ், நான் இப்பவே ஹையர் அபிஷியல் கூட பேசுறேன். அவங்க ஒத்துக்கலனா நான் பிஎம் கிட்டே பேசுறேன். நாளைக்கு மார்னிங்குள்ள இந்த விஷயம் இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் தெரியணும். Yes, sir. I will take care of all the international operations. All the best. Thank you. Take care. Send an official letter to NIA. I will proceed further and talk to all president and prime ministers of all the countries. As soon as possible, I arrange it. நம்ம ஊர்ல ஒரு வாரமா நடந்துட்டு இருக்க ஹெட் மாஸ்டரோட கேஸ் இன்னைக்கு ஒரு முடிவுக்கு வர போகுது. அந்த ஹெட் மாஸ்டர் யாரு? இந்த 7 பாஸ்போர்ட்டுக்கும் இவருக்கும் இருக்கிற லிங்க் என்ன? உண்மையிலே ஹெட் மாஸ்டர் நல்லவரா கெட்டவரா? இந்த மாதிரி பல கேள்விகளுக்கு இன்னைக்கு விடை கிடைக்க போகுது. என்கிட்ட எந்த இன்ஃபர்மேஷனும் இல்ல. மீட்டிங் முடிஞ்சதும் மீடியாக்கு நாங்க இன்ஃபர்மேஷன் கொடுப்போம். எல்லாம் ரெடியா? Okay, ரெடியா இருக்கடா. சீஃப் மினிஸ்டரும் அபிஷியல்ஸும் வந்துட்டாங்க. We'll be reaching in 5 minutes. நீ வேணும்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ. No. I have to go.
Good morning, Honorable Chief Minister, Central Minister, and all the ministers and officers present this morning. கடந்த சில நாட்களா ருத்ரவரம் கிராமத்தில இருந்து டெல்லி ராஜதானி வரைக்கும் எல்லாரையும் துரத்துற ஒரே ஒரு கேள்வி இது மட்டும்தான். ஹெட் மாஸ்டர் யாரு? And the answer is Arjun Prasad, CFO of the underworld, the Chief Financial Officer of the underworld. மாஃபியா அவருக்கு செல்லமா வச்ச பேரு தான் டாடி. பினான்ஸ் மினிஸ்டர், நம்ம நாட்டோட பட்ஜெட் எவ்வளவு? 2 லட்சம் கோடி. எத்தனை பேர் சேர்ந்து ஆடிட் பண்றாங்க? 120 பேர். அண்டர்வேர்ல்டோட பட்ஜெட் எவ்வளவு தெரியுமா? 2 கோடி. 2 லட்சம் கோடி ஆடிட் பண்றதுக்கே 120 பேர் வேலை செய்யறாங்கன்னா 2 கோடி ஆடிட் பண்றதுக்கு எத்தனை பேர் வேலை பார்ப்பாங்க? ஒரு ஆள், ஒரே ஒரு ஆள். பேரே தெரியாத ஒரு ஊர்ல, ருத்ரவரம்ன்ற ஒரு சின்ன கிராமத்துல ஆபீஸ் ரூம்ல உட்கார்ந்து லேப்டாப் எடுத்து நோண்டும் போது ஸ்டாக் மார்க்கெட்டோட தேசம் மொத்தமா மாறிடும். ஒரு பாம்பு பிளாஸ்டுக்கு தேவையான பட்ஜெட்ல இருந்து ISI இயர்லி பட்ஜெட் வரைக்கும், ஒரு IPL பெட்டிங் ஆகிற பட்ஜெட்ல இருந்து எலெக்ஷன் ஃபண்ட் பட்ஜெட் வரைக்கும் எல்லா கணக்கையும் ஆபீஸ் ரூம்ல உட்கார்ந்து அவனே டிசைட் பண்ணிட்டு இருக்கான். இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அண்டர் வேர்ல்டுக்குன்னு ஸ்பெஷலா ஒரு பேங்கிங் சிஸ்டம் டிசைன் பண்ணி அதோட ஆபரேஷன்ஸ் எல்லாத்தையும் அங்க உட்கார்ந்து மேனேஜ் பண்றான். என்னடா பேங்கிங் சிஸ்டம்னு யோசிக்கிறீங்களா? அங்க பார்க்கிங் லாட்ல சாகர நிலைமையில இருந்த ஒரு வாட்ச்மேன் கிட்ட எனக்கு ATM கார்டு கிடைச்சது. அதுதான் இந்த கேஸ்க்கு ஒரு திருப்பு முனையா இருந்தது. அது ஒரு நார்மல் ATM கார்டு. ஆனா டேட்டா பேஸ்ல அதோட அக்கவுண்ட் டீடைல்ஸ் எதுவும் இல்ல. கார்டும் ஒர்க் ஆகல. மேல இருக்க ஸ்டிக்கர் எடுத்து பார்த்தா அது ஒரு பிளாக் கார்டு. ஹைலி டெக்னாலஜிக்கலி டிசைன்டு கார்டு. CCTV ஃபுட்டேஜ் பார்த்தேன். இந்த கார்டை வாட்ச்மேன் ஒரு பான் ஷாப்ல கொடுத்தான். அந்த பான் ஷாப்ல சர்ச் பண்ணி பார்த்தா இந்த ஸ்வைப்பிங் மிஷின் கிடைச்சது. ஆயிரங்கள்ல வேணும்னா பான் ஷாப்ல, லட்சங்கள்ல வேணும்னா துணி கடையில, கோடியில வேணும்னா பார்க்கிங் லாட்ல. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா இவங்க ஸ்விஸ் பேங்கை விட பெரிய பேங்கிங் சிஸ்டம் ஹேண்டில் பண்றாங்க. And you know one thing? இதெல்லாம் துபாயில இருக்கிற காபா டவர்ஸ்ல சாஃப்ட்வேர் அண்ட் டெவலப்மெண்ட் கீழே நடந்துட்டு இருக்கு. அவ்வளவு எதுக்கு சார், நம்ம ஹோம் மினிஸ்டருக்கும் இதுல ஒரு பெரிய பங்கு இருக்கு. சார், ஒரு நிமிஷம் உங்க பர்ஸ் கொடுக்குறீங்களா? What nonsense are you talking? ஏன் பர்ஸ் எதுக்கு கொடுக்கணும்? விவேக், and this is the black card I'm talking about. இதுதான் அர்ஜுன் பிரசாத் டிசைன் பண்ண அண்டர்வேர்ல்ட் பேங்கிங் சிஸ்டம். இதுல அண்டர்வேர்ல்ட்க்கு சம்பந்தப்பட்ட எல்லா டிரான்சாக்ஷன் டீடைல்ஸும் இருக்கு. இதோட சர்வர்ஸ் ஆல் ஓவர் தி வேர்ல்ட் 7 கான்டினென்ட்ஸ்ல டிஃபரெண்ட் கண்ட்ரீஸ்ல ரொம்ப செக்யூர்டா மெயின்டைன் பண்ணப்படுது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த சர்வர்ஸ்க்கு இருக்கிற IP அட்ரஸ் எவ்ரி செகண்ட் மாறிக்கிட்டே இருக்கும். இதை ஹேக் பண்றது யாராலையும் முடியாத காரியம். ஏன்னா இதோட பாஸ்வேர்ட்ஸ் எல்லாம் கிளவுட் டேட்டா பேஸ்ல சேவ் ஆயிருக்கும். அண்ட் கமிங் டு தி பாயிண்ட், இது ஹோம் மினிஸ்டர் சாரோட அக்கவுண்ட். இது அவரோட பேலன்ஸ். இது அவர் நேத்து ராத்திரி பண்ண டிரான்சாக்ஷன்ஸ். சோ எல்லா டீடைல்ஸையும் இந்த பேங்கிங் சிஸ்டம்ல நம்மளால பார்க்க முடியும். இவர் மட்டுமே இல்ல, இன்னும் நிறைய பேர் இந்த லிஸ்ட்ல இருக்காங்க. என்னால நம்பவே முடியல. இவங்கள பத்தி நான் க்ளூஸ தேட ஆரம்பிச்சேன். ஒன்னும் கிடைக்கல. அப்பதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அவரே சொன்னாரு அவர் பெங்கால் யூனிவர்சிட்டியில படிச்சிருக்கேன் அப்படின்னு. கல்கட்டாக்கு போனேன். அங்க மொத்தமா என்கொயர் பண்ணி பார்த்தேன். சோ தெரிஞ்சது என்னன்னா, 1987 பேட்ச்ல CA டாப்பர் தான் இந்த அர்ஜுன் பிரசாத். ஒரு சிறந்த அறிவாளி இந்த நாட்டுக்கு எதிராக யோசிச்சு வில்லனா மாறினார்னா அது எப்படி இருக்குன்றதுக்கு சிறந்த உதாரணம் தான் இந்த அர்ஜுன் பிரசாத். அது சரி, அந்த போன் கால்ஸ் யாரோடது? எஸ், ஆக்சுவலா இந்த கேஸ் ஸ்டார்ட் ஆனதே ஒரு அனானிமஸ் காலை வச்சுதான். அவ்வளவு பெரிய அறிவாளி ஒரு சின்ன அனானிமஸ் காலுக்கு எப்படி மாட்டினாரு யோசிச்சு பார்த்தேன். இதோட பேஸ் என்னவா இருக்கும்னு எல்லா கால்ஸையும் டீகோட் பண்ணி பார்த்தா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வெளியில வந்தது. அது என்னன்னா, அந்த போன் கால்ஸ் பண்ணது வேற யாரும் இல்ல, அர்ஜுன் பிரசாத். ஏயா கேஸ்னா ஒரு கிளாரிட்டி இருக்கணும். ஒரு ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் பிடிச்சிட்டு அவரை மாஃபியா டான்னு சொன்ன, அப்புறம் கோல்டு மெடலிஸ்ட் சொல்ற, இப்ப அந்த போன் கால் பண்ணது அவருன்னு சொல்ற. எல்லாமே பண்றதுக்கு அவர் என்ன மந்திரவாதியா? அத அவரே சொல்லுவாரு, கேளுங்க.
வணக்கம். நேரடி பொருளாதார நிபுணர் சித்தார்த் சிங்காரோட சிஷ்யன்னா அவர் எனக்கு சொல்லிக் கொடுத்த பாடம், சொன்ன வார்த்தைகள், காட்டுன பாதை, அதெல்லாம் என்னை இதுவரைக்கும் கூட்டிட்டு வந்துச்சு. Can I come in, sir? Come in. Hi, Arjun. Sir, sorry to disturbing you at this hour. Sir, this is my thesis about the underworld. 3 வருஷம் கஷ்டப்பட்டிருக்கேன். Project U. Project U? Yes, sir. 1990 Mumbai bomb blast. நம்ம குடும்பத்தையே இழந்துட்டோம். நீங்க உங்க காலை இழந்துட்டீங்க. அப்போல இருந்து இப்ப வரைக்கும் நாம ஏதோ வாழணும்னு வாழ்ந்துகிட்டு இருக்கோம் சார். சார், எவனோ ஒருத்தன் வந்து பாம் பிளாஸ்ட் பண்ணி நிறைய குடும்பங்களை அனாதையாக்கிட்டு போறான். அதை நினைச்சுக்கிட்டே நம்ம கடைசி வரைக்கும் வாழணுமா சார்? பொருளாதாரத்துல நீங்க எவ்வளவோ ரிவார்டு அவார்டு எல்லாம் வாங்கியிருக்கீங்க. அப்புறம் நானு சிஎல்ஓ கோல்டு மெடலிஸ்ட். அப்படி இருக்கிறப்ப அவங்கள மாதிரியே நாமளும் வாயை மூடிக்கிட்டு இருக்கிறது சரியில்லை சார். சரி, நீ என்ன சொல்ல வர அர்ஜுன்? சார், 3rd வேர்ல்டு வார பத்தி நீங்க ரீசெண்டா எழுதின புக்ல என்ன சொல்லிருக்கீங்க சார்? அத பத்தி இப்ப எதுக்கு பேசணும்? அவசியம் இருக்கு சார். ப்ளீஸ் சொல்லுங்க சார். 2nd வேர்ல்டு வார் நடந்து முடிஞ்சு 50 வருஷம் ஆயிடுச்சு. 3rd வேர்ல்டு வார் நடந்துடக்கூடாதுன்னு எல்லா நாடுகளும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நிறைய நாடுகளும் ஒன்னா உட்காந்து சமாதானம் பேசி பார்த்தாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாத விஷயம் என்னன்னா, 3rd வேர்ல்டு வார் எப்பவோ ஆரம்பிச்சிருச்சு. அதோட பேரு அண்டர் வேர்ல்டு. நம்மள மாதிரியே நம்ம கூடவே வாழ்ந்துகிட்டு, நமக்குள்ள பயத்தை கொடுத்துக்கிட்டு, நம்மளோட பொருளாதாரத்தை கெடுத்து, நம்மள அவங்களோட அடிமையா மாத்தி 3rd வேர்ல்டு வார ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதோட விளைவுகள் தான் டெரரிசம், பாம் பிளாஸ்ட். எஸ் சார், யூ ஆர் அப்சல்யூட்லி ரைட் சார். அதனால தான் அதை தடுக்கிறதுக்காக நான் நிறைய ராத்திரிகள் கண்முழிச்சு கஷ்டப்பட்டு தயார் பண்ண ஆயுதம் தான் சார் இந்த ப்ராஜெக்ட் யூ. சார், நாம அண்டர் வேர்ல்டு கூட யுத்தம் பண்ணணும். ஆனா ஆயுதத்தோட பண்ண வேலைக்காகாது. புத்திசாலித்தனமா பண்ணணும் சார். அவங்க நம்மளோட பொருளாதாரத்தை கெடுக்கலான்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா நாமளே அவங்களோட பொருளாதாரத்தை கெடுத்துட்டோம்னா, அமெரிக்கால வேலை பார்க்கிற என்னோட ஃப்ரெண்ட் கொடுத்த இன்ஃபர்மேஷன் படி, they are converting all the cash into the digital format. அதாவது வரப்போற நாட்கள்ல கேஷ் கையில இருக்கிறத விட எல்லா டிரான்சாக்ஷன்ஸும் ஆன்லைன்ல தான் நடக்கும். அதனால அண்டர் வேர்ல்டு லாப நஷ்ட கணக்குகள் எல்லாத்தையும் டிஜிட்டல் ஃபார்மேட்ல கன்வெர்ட் பண்ணி, அவங்களுக்குன்னு தனியா ஒரு பேங்கிங் சிஸ்டத்தை தயார் பண்ணி, சரியான நேரம் பார்த்து நாம அதை ஒரே அடி அழிச்சிட்டோம்னா சார், அதான் நாம அண்டர் வேர்ல்டு மேல பண்ண போற மிகப்பெரிய பாம் பிளாஸ்ட். எக்ஸலண்ட் அர்ஜுன். உன் ப்ராஜெக்ட் யூ, அதுல உன் யோசனையும் உன் முன்னோட்டமும் ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா நினைச்சத நினைச்ச மாதிரி பண்றது யாரு? சார், இத நாம கவர்மெண்ட்டுக்கு கொடுத்து பார்க்கலாம். அவங்களே ஒரு ஐபிஎஸ் ஆபீசருக்கு ட்ரைனிங் கொடுத்து உள்ள அனுப்பலாம். அவர் இது எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவார் சார். அது வேலைக்காகாது அர்ஜுன். ஏன் சார்? ஏன்னா இது இந்த உலகத்தையே ஆள போற அண்டர் வேர்ல்டோட தனியாவும் தைரியமாவும் பண்ண வேண்டிய யுத்தம். இருந்தாலும் பேங்கிங் சிஸ்டம் பத்தி, நடக்க போற பொருளாதார மாற்றம் பத்தி ஒரு ஐபிஎஸ் ஆபீசருக்கு எப்படி தெரியும்? அது வந்து இத நீ தான் செய்யணும். ப்ராஜெக்ட் யூ. இல்ல சார், என்னால முடியாது. இத நாம கவர்மெண்ட் கிட்டே கொடுத்தலாம். கவர்மெண்ட் கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா இது அடுத்த நிமிஷமே அண்டர்வேல் கையில இருக்கும். இத நீ தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். நீ தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். நீ தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ப்ளீஸ் நீ தான் என்னால முடியாது சார். சார் சொன்ன கேளுங்க சார். அர்ஜுன், அர்ஜுன், சாரி சார். வந்தே மாதரம்.
Very good morning to you, sir. Sir? Sir? Oh God. Oh my God. அர்ஜுன், என் சாவை நினைச்சு நீ ரொம்ப கவலைப்படுவேன்னு எனக்கு தெரியும். ஆனா அந்த கவலையை நீ கண்ணீரால இல்ல, கடமையா மாத்திக்க. உன்னை என்ன பண்ண சொல்றேன்னு எனக்கு நல்லா புரியுது அர்ஜுன். உன் சாவை நோக்கி உன்னையே நான் போக சொல்றேன். சிப்பாயா மாற முடியாதுன்னு சொல்றவனுக்கு யுத்தத்தை பத்தி பேசுறதுக்கான ரைட்ஸ் இல்ல. உனக்கு சொல்லணும்னா முதல்ல நான் பயிற்சி பண்ணணும்ல. என்னோட சாவு உன்னோட நாட்டுக்காக நீ ஏதாவது பண்ணணும்ன்ற ஆசையை தூண்டிவிடும். என்னோட மரணம் இந்த அண்டர்வேர்ல்ட சமாதியாக்கணும்ன்ற தைரியத்தை உனக்கு கொடுக்கும். அண்டர்வேர்ல்டு கூட யுத்தம் பண்ண ப்ராஜெக்ட் யூவை செயல்படுத்து. அர்ஜுன், ஃபியூச்சர்ல நீ பண்ண போற விஷயத்த இன்னைக்கே என்னால பார்க்க முடியுது. இந்த நிமிஷமே என்னால பார்க்க முடியுது. கடைசியா ஒன்னு சொல்லிக்கிறேன். 100 கெட்டவங்க பண்ற அராஜகத்தை ஒழிக்க ஒரு புத்திசாலி இருந்தா போதும். இந்த நாட்டுக்கு அவன் ரொம்பவே தேவைப்படுவான். உன்னால முடியும் அர்ஜுன். சித்தார்த் சேன். அங்கிருந்து கிளம்பி போனா 1994 மும்பைல இருக்கிற ஒரு டான் கிட்ட அக்கௌண்டன்டா சேர்ந்த. 2 வருஷத்திலேயே அண்டர் வேர்ல்டுக்குள்ள நான் போய் சேர்ந்துட்டேன். 2000 இருந்து 2004 வரைக்கும் அண்டர் வேர்ல்டுக்கு பேங்கிங் சிஸ்டத்தை தயார் பண்ண. 2005 ருத்ரவரம்ல ஸ்கூலை ஓபன் பண்ணி அங்கிருந்து தான் இந்த சிஸ்டத்தை எல்லாம் ஆபரேட் பண்ண. அவர் கொடுத்த பென் டிரைவ்ல அண்டர்வேர்ல்ட பத்தின எல்லா டீடைல்ஸுமே இருக்கு. With the help of the Interpol and PM sir கொடுத்த சப்போர்ட்டால we are able to get to arrest all the people and seize the properties, and that work is going on. ஏய், ஓ போட கூட. பாய் விக்கி, நினைச்ச பாம் பிளாஸ்ட் நடந்தே ஆகணும். என்னத்த பாய் பாம் பிளாஸ்ட் பண்றது? ஃப்ளைட் டிக்கெட் கூட காசு இல்ல. கார்ட்ஸ் எல்லாமே ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. நெட் பேங்கிங்கும் ஒர்க் ஆகல. அண்டர் கிரவுண்ட்ல சுத்திக்கிட்டே வந்துட்டு இருக்கேன். நீங்களும் பேசாம எஸ்கேப் ஆயிருங்க. இப்ப வசிம் பாய் நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்கான். About 2,300 criminals got arrested. 2 crore million rupees seized. Finally, financially, Underworld is closed. இதுதான் என்னோட ஆசை, இதுதான் என்னோட கனவு. அதுக்காகத்தான் நான் இவ்வளவு வருஷம் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சேன். என்னோட லட்சியம் இன்னைக்கு நிறைவேறிடுச்சு. இன்னைக்கு நான் சாதிச்சுட்டேன். முன்னாடி இருந்து யுத்தம் பண்ணி இந்த ப்ராஜெக்ட் யூவை ஜெயிக்க வச்சது நான் இல்ல, நான் கிடையாது. இதோ இவருதான், திஸ் யங் அண்ட் டைனமிக் போலீஸ் ஆபீசர் அபிமன்யு. இது அபிமன்யோட வெற்றி. ஹிஸ் விக்டரி, ஹிஸ் அச்சீவ்மெண்ட், எ கிரேட் ஜாப். வெல் டன் அபிமன்யு. உன்ன மாதிரி ஆட்கள் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறது ரொம்ப பெருமையா இருக்கு. நோ சார், நான் எதுவும் பண்ணல. எல்லாம் அவர் தான் பண்ணாரு. உங்களுக்கு தெரியாத இன்னொரு விஷயம் இருக்கு. வேண்டாம். அவரு போகும்போது என்ன சொன்னாருன்னா, அவரோட 2 வயசு பையனை அநாத ஆசிரமத்தில் விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் அவர் பின்னாடி திரும்பி கூட பார்க்கல. 23 வருஷம் ஆயிடுச்சு. ப்ராஜெக்ட் யூ கம்ப்ளீட் பண்றதுலயே அவரோட காலம் போயிடுச்சு. எப்ப ப்ராஜெக்ட் யூ கம்ப்ளீட் ஆச்சோ அப்ப அவரோட பையனை பாத்துக்கிறதுக்கு மறுபடியும் சிட்டிக்கு வந்தாரு. அநாத ஆசிரமத்தில் என்கொயரி பண்ணாரு.
அண்டர்வேல்டோட கோவத்தினாலதான் எஸ்ஐ ஆக போறான்னு தெரிஞ்சுக்கிட்டு ருத்ரவரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போஸ்டிங்க போட்டாரு. ஆகஸ்ட் 15 அவரோட பையனுக்குள்ள இருக்க தேசபக்தியை பார்த்தாரு. ஊர் மக்களுக்கான பிரச்சனைகளை தீர்க்கறதுல அவனோட செயல்திறனை பார்த்தாரு. உசுப்பேத்தனா எந்த வேலையாவது செய்வான்றத கவனிச்சு உன்னால முடிஞ்சா 7 பாஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறது யாருன்றத கண்டுபிடின்னு சொன்னாரு. கண்டுபிடிச்சு நானும் சொன்னேன். நான் சின்ன வயசுல இருந்தேன் அனாத ஆசிரமத்துல தான் வளர்ந்தேன். எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சேன். என்னோட பசி கவலைக யார்கிட்ட சொல்லி அழும் தெரியாது. என்ன பெத்தவங்க முன்னாடி வந்தாங்கன்னா அவங்க சட்டையை பிடிச்சு எதுக்கு பெத்தீங்க, வளர்க்க முடியல, எதுக்காக அனாத ஆசிரமத்துல போட்டீங்கன்னு கேட்கலான்னு இருந்தேன். ஆனா இன்னைக்கு நான் ரொம்ப பெருமையா சொல்லிக்கிறேன், என்னோட அப்பா அர்ஜுன் பிரசாத், CA batch topper who sacrificed his whole life for the sake of this country. உங்களோட தியாகம் வீண் போகலப்பா. அபி அபி தலிபா Catch him! Call the ambulance. நீ நினைச்சதை சாதிச்சதுக்கு அப்புறம் மூச்சுக்கு மதிப்பில்ல. அப்பா
See